நல்ல இந்த காலை நேரத்தை ஒரு கருத்து நிறைந்த ஒரு நேரமாக இந்த இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை கடத்தி விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய கனவோடு இந்த அற்புதமான இந்த நிகழ்வை இந்த பெற்றோர்களுக்கு ஏதேனும் ஒரு வார்த்தை நல்லா பேசுறேன் பேசி உட்காருங்க. அவங்க நினைச்சிட்டாங்க திரும்ப கன்னடத்துல பேச போறாரு போல. உங்களுக்கு தமிழ் தெரியும்லக்கா? தெரியுமா? தெரியும்னா இப்படி ஆட்டுங்க, தெரியாதுன்னா இப்படி ஆட்டுங்க. முறைச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. வேட்டி கிட்டி கலண்டுருச்சோ, சட்டை பட்டன் எதுவும் வந்துருச்சு, முறைச்சு கிரிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கும். சரி, நல்ல இந்த காலை நேரத்தை எங்களுடைய குழந்தைகளுக்குள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கடத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசையோடு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யூகே பப்ளிக் ஸ்கூலினுடைய அத்தனை பெரியோர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக என்னுடைய சார்பாக நல்லா உற்சாகமா கைதட்டலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தமிழ் தெரியும்ன்றது எனக்கு தெரியும். நான் சொல்றேன், நான் வந்து கருத்துலாம் சொல்ல போறது சரி கிடையாது சார். கருத்துனாலே இன்னைக்கு நிறுத்துன்றாங்க. இப்படி நான் பாட்டு ஒரு மேடையில் போய் சொல்லிட்டேன், கை தட்டுங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கை தட்டுங்க. கை தட்ட முடியாம முன்னாடி இருக்க முதுகையாக தட்டுங்க. எனக்கு இங்கிட்ட இப்படி சொல்லிட்டு ஒரு மேடையில் கை தட்டுங்க, கை தட்ட முடியாம முன்னாடி இருக்க முதுகை தட்டுங்கன்ட்டு ஒரு அக்கா விட்டு வெளுத்துருச்சு கோயில் திருவிழால. விசாரிச்சு பார்த்தேன் தெரிஞ்சு அது உங்க மாமியார். நான் சொன்னேன்னு சொல்லி மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், எல்லோருக்கும் நான் பேசும் தமிழ் புரிய வேண்டும். இந்த அற்புதமான ஒரு தருணத்தில் இந்த இதை வந்து கைதட்டுறதுக்கான்னு சொல்ல, உண்மையிலேயே பயத்தோட சொல்றேன். நான் வந்தோடனே சார் கிட்ட கேட்டேன், ஏன் சார் எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா சார் அப்படின்னு கேட்டேன். நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம், கைதட்டினாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னாரு. எனக்கு இந்த மாதிரி பேச்சாளர்களுக்குன்னே நிறைய பிரச்சனை நடக்கும் சார். ஒரு மகாபலிபுரத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி பேசுறதுக்காக போயிருந்தோம். நீங்களாம் இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்கீங்களா? சன் தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு என்னன்னா, இப்படி வரக்கூடிய எல்லாருக்கும் நம்மள தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு தானே போய் பேசுவோம். மகாபலிபுரத்துல ஒரு நிகழ்ச்சி இப்படி பேசிட்டு இருக்கேன். ஜப்பான்காரன் வந்திருந்தான். ஜப்பான்காரன் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி சப்பமுக்கும் சால வாயமா தினுசா இருப்பானுங்க ஜப்பான்காரங்க. ஒரு மாதிரி இப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான் சார். நான் பேசி முடிச்சுட்டு அப்படியே அவனை பார்த்தேன், ஒரு மாதிரி சிரிச்சான். நானும் அவனை பார்த்து சிரிச்சேன். இது ஒரு தப்பாக்கா, சும்மா வந்தாங்க சிரிச்சு வைப்போமேன்னு சிரிச்சேன். அவன் கிட்டக்க வந்து ஷாங்காய் அப்படின்னா, சாங்காயா ஏதோ என் பேரைத்தான் கேட்கிறான் போலன்ட்டு ராமகிருஷ்ணன் திரும்ப வந்து சாங்காய்னா. அவன் காது சின்னதா இருந்துச்சா, நான் பெருசா கத்தி சொல்லு நினைச்சிட்டு ராமகிருஷ்ணன் திரும்ப வந்து சாங்காய்னா, ராமகிருஷ்ணன்டா, இதுக்கு மேல நான் ராமகிருஷ்ணன் போயிட்டான். என்னை கூப்பிட்டு வந்திருந்த அந்த அமைப்பாளர் சொன்னாரு, தம்பி அவங்க சாங்காய்னா விஷ் பண்றாங்கன்னு அர்த்தம்ப்பா, குட் மார்னிங் குட் இப்படி விஷ் பண்றாங்க, உங்களை நல்லா இருங்க அப்படின்னு விஷ் பண்றாங்க. சாங்காய்னா வணக்கம்னு அர்த்தம் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு போய் அந்த மகாபலிபுரம் பூரா தேடி கண்டுபிடிச்சு அந்த ஜப்பான்காரனை பிடிச்சு, பிரதர் ஷாங்காய் அப்படின்னு. அவன் திரும்ப ராமகிருஷ்ணன் போனா. அந்த மாதிரி நான் அவமானப்பட்டதுல உனக்கு எவ்வளவு சந்தோஷம். என்ன பரவாயில்ல, தம்பி கோட் சூட்லாம் போட்டு தண்ணி எல்லாம் கொடுத்தானே நினைச்சேன். நல்ல இப்படி ஒரு சிரிப்போட சிந்தனையோட இந்த ஒரு மணி நேரம் யாருக்காகப்பான்னா, நம் குழந்தைகளுக்கான ஒரு நேரம். இந்த 1 மணி நேரம் என்பது அல்லது இந்த நேரம் என்பது பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கக்கூடிய நேரம். எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் கூட எந்த பள்ளியிலும் இப்படி ஒரு முன்னிறுத்தலை எடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போறோம், ஒரு மாதத்துக்கு குறைந்தது ஒரு 20 பள்ளிகளை பார்க்கிறோம். ஆனுவல் டேல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஆனுவல் டே வச்சு இப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, ஸ்போர்ட்ஸ் டே வச்சு பேசுவாங்க. ஆனால் இப்படி பெற்றோர்களுக்கான ஒரு நிகழ்வை வைத்து அவர்களோடு உரையாட வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே யூகே பப்ளிக் ஸ்கூலினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய ஹரிஷ் ரெட்டி சாருக்கு ஒரு பெரிய கைதட்டல் தான். பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? எல்லா ஸ்கூல்லையுமே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் இருக்கும், கரெக்டா? ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் காமனா எல்லாத்தையும் இருக்கும். நம்மளுடைய அகாடமிக் எஜுகேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கும்.
ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் தாண்டி எங்களுடைய குழந்தைகள் மாரல் எஜுகேஷனோடு நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தைகளாகவும் இருக்க வேண்டும், மதிப்பு மிக்க குழந்தைகளாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே யூகே பப்ளிக் ஸ்கூலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நல்ல உங்க குழந்தைகளை கொண்டு கை தட்டலாங்க, யோசிக்கப்படாது, தட்டலாங்க, அது பாராட்டலாம். ஃபேன் ஓடலையே வருத்தமா இருக்கா? என்ன பாதி பேருக்கு அதுதான் பிரச்சனை, ஃபேன் ஓடலையே வந்துடும். என்ன நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வர மாதிரி காற்று வந்துடும். தலைக்கோது இளங்காத்து சேதி கொண்டு வரணும் ஒரு பாட்டு இருக்குல்ல, கேள்விப்பட்டீங்களா? என்ன படம்? என்ன படம்? தலைக்கோது இளங்காத்து சேதி கொண்டு வரும், கேட்டிருக்கோமா? நீங்க ஏங்க கப்பல் கவுந்து போன மாதிரி உட்காந்துருக்கீங்க? ஏங்கா? அதாவது எங்க உட்காரக்கூடாதுன்னே ஒரு ஒரு லாஜிக் இருக்கு தெரியுமா? நீங்க பஸ்ல போறப்ப எங்க தெரியுமா சார் உட்காரக்கூடாது? இந்த 3 சீட் இருக்குல்ல, 3 சீட் 2 சீட் பஸ் இங்க இருக்கா சார்? இருக்கா? இந்த 3 சீட் 2 சீட் பஸ்ல நடுவுல உட்காந்துடக்கூடாது. அது வரைக்கும் ஸ்டெடியா இருப்பாங்க 2 பேரு. கரெக்டா பஸ் எடுத்தோன்னே இங்க ஒருத்தர் சாய்வான், இங்க ஒருத்தர் சாய்வான். 2 பேருக்கு நம்ம தோலை கொடுத்துட்டே வரணும். 1 லிட்டர் பாட்டில் தண்ணி வாங்கினேன் சார். கரெக்டா பஸ் எடுக்கிறப்ப அப்படின்னு பிரேக் அடிச்சார்ல, இப்படின்னு இவன் பாதியை குடிச்சிட்டான். அடுத்த பிரேக் அடிச்சார், இப்படின்னு இவன் பாதியை குடிச்சிட்டான். போகடான்ட்டு பாட்டில தூக்கி போட்டு. இந்த பஸ்ல எங்க உட்காரக்கூடாதுன்னா 3 சீட்டு 2 சீட்டு பஸ் இருக்கு, அதுல நடுவில் உட்காரக்கூடாது. இந்த சாப்பிட்ற இடம் ஹோட்டல் இருக்குல்ல, ஹோட்டல்ல எங்க தெரியுமா உட்காரக்கூடாது? வாஷ் பேசின் பக்கத்துல உட்காரக்கூடாது. கரெக்டா நம்ம 2 இட்லி எடுத்து வைக்கும் போதுதான் ஒருத்தர் குடல் எடுத்து வெளியே போடுவாங்க, அங்க உட்காந்துடக்கூடாது. சினிமா தியேட்டர்ல எங்க தெரியுமா உட்காரக்கூடாது? ஏற்கனவே அந்த படம் பார்த்துருப்பான் பாருங்க, அவன் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளர போய் உட்காந்துருப்போம், அவ்வளவுதான், முழு கதையை சொல்லிட்டு போயிடுவான். கருப்புன்னு ஒரு படம் வந்துச்சுங்க, கிட்டத்தட்ட 2000 ரூபாய் செலவழிச்சுட்டு மால்ல கூட்டிட்டு போய் என் ஒய்ஃபு குழந்தைகளோட போய் உட்காந்து அந்த படம் கொண்டு போய் உட்காடுறேன். என் முன்னாடி சீட்ல இருந்து ஒருத்தர் சொல்றான், சூர்யா தான் கருப்பு சாமியா வருவாரு, அவருக்கு பவர் எல்லாம் போயிடும், வக்கீல் ஜெயிச்சிருவான், கடைசியா சூர்யா 2000 ரூபாய் போச்சு சார். 2 நிமிஷத்துல 2000 ரூபாய் காணி சார். அதே போல இப்படி சிரிக்கிற சபை இருக்குல்ல, இந்த சிரிக்கிற சபையில எங்க தெரியுமா உட்காந்துடக்கூடாது? சிரிக்கவே மாட்டாங்க பாருங்க, அவங்க பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. நம்ம சிரிச்சு அப்படி பார்ப்பாங்க. இப்ப என்ன ஜோக்கு சொல்லிட்டேன்னு சிரிக்கிற நீ, அது வீட்டுக்காரம்மா பக்கத்துல உட்காந்தோன்னா கொமட்டிலே ஒரு குத்துவணும். இப்ப நீ கெட்ட கேட்டு உனக்கு ஒரு சிரிப்பு, என்கிட்ட மட்டும் சிரிக்கிறியா? ஸ்கூலுக்கு வந்து பல்ல காட்டுற, 32 பல்ல தெரியுது, வீட்டுல ஏன் முன்னாடி சிரிக்கிறியா? கரெக்டா அனுபவிச்சு சிரிக்கிறார். ஆமா சார், சிரிக்கவே. அப்படி நல்ல இதே மாதிரி சிரிப்போட நம் குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கனவுகளை நிறைவேற்றி விட மாட்டோமா? எல்லா கட்டிடங்களும், நான் போன தடவையுமே சொன்னேன், எல்லா கட்டிடங்களும் செங்கலாலும் சிமெண்டாலும் கட்டப்படுகிறது. ஆனால் இந்த பள்ளிக்கூடங்கள் கனவுகளால் கட்டப்படுது, கனவுகளால கட்டப்படுது. உங்களுடைய கனவால கட்டப்படுது, உங்கள் குழந்தைகளினுடைய கனவுகளால் கட்டப்படுது. ஹரிஷ் ரெட்டி சார் மாதிரியான தாளாளர்களினுடைய கனவுகளால் கட்டப்படுகிறது. பிரின்சிபல் சார் எவ்வளவு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு பேசினார், ஒரு 2 மணி நேரம் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு. எனக்கு ஒன்றும் புரியல, அது வேற விஷயம். ஆனால் அவர் பொறுப்பாகத்தான் பேசினார் என்று நான் நம்புகிறேன். எனக்கு கன்னடம் தெரியாதுல்ல சார், ஆனா நீங்க அப்பக்கப்ப இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு பிரசன்டேஷன்ல கொடுத்தப்ப எனக்கு அது புரிஞ்சிச்சு. அதே சமயம் மக்களும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்தப்ப எனக்கு ரொம்ப புரிஞ்சது. இந்த பெற்றோர்களை எப்படியாவது ஆசிரியர்களோடு சேர்த்து வளர்த்து எடுத்து கொண்டு வந்து விட மாட்டோமா? இங்க படிக்கக்கூடிய குழந்தைகளினுடைய வாழ்க்கையை மாற்றி விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய கனவு தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் கனவு. உண்மையை சொல்லட்டுமா சார், ஹரிஷ் ரெட்டி சார், எத்தனையோ ஜெனரேஷன் வந்துருச்சுல இந்த உலகத்துல, எத்தனையோ ஜெனரேஷன் வந்துருச்சுல. ஆனா ரொம்ப பாவப்பட்ட பெற்றோர்னா யார் தெரியுமா? இத்தனை தலைமுறைகள்ல பாவப்பட்ட பெற்றோர் யார் தெரியுமா? 80, 90களில் பிறந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு பேரண்ட்ஸா இருக்கும் பாத்தீங்களா, உலகத்திலேயே பாவப்பட்ட பெற்றோர் தான் நாங்க. ஏன் பாருனா, எங்களை பெத்தவங்களை நாங்க எதிர்த்து பேசினதே கிடையாது. நாங்க ஒண்ணு பெற்றிருக்கோம் பாருங்க, அது எங்களை பேச விட்டதே கிடையாது. முதல்லங்க எங்க வீட்டுல கலர் டிவி வாங்கினாரு எங்க அப்பா. இந்த டியூப் எல்லாம் பெருசா பின்னாடி இருக்கும்ல, கொண்ட வச்ச டிவி, அந்த காலத்துல இருந்துச்சுல, கொண்ட வச்சு இப்படி பெருசா ஒரு டிவி. முத பிரின்சிபல் சார், புரியுதுல உங்களுக்கு? அப்பாடா, நான் உட்காந்த மாதிரி நீங்க உட்காரலன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த முத ஒரு டிவி வாங்குறாங்க எங்க அப்பா, கலர் டிவி வாங்கினாரு. நான் அப்ப 4வது படிச்சுட்டு இருக்கேன், இந்த பசங்க மாதிரி 4வது படிச்சுட்டு இருக்கேன். கலர் டிவி வீட்டுல எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். வந்த உடனே அந்த டிவியை போய் இப்படி தொட்டேன், எங்க அப்பா பட்டு நடிச்சாரு.
டிவியை தொடாதரா, டிவி ரிப்பேர் ஆயிரும் அப்படின்றாரு. இன்னைக்கு சார் 52,000 ரூபாய்க்கு எல்இடி டிவி நான் வாங்கி மாட்டிட்டு, நான் என் சொந்த காசை போட்டு வாங்கிட்டு டிவி ரிமோட் எடுக்கிறேன். என் பையன் வந்து அடிக்கிறான், எப்பா உனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, இதை போட்டு நோண்டி எதையாவது ரிப்பேர் ஆக்கி வைக்காத பண்றான். அப்ப நான் எப்பதான்டா டிவியை தொடுறது? நாங்க எப்படா டிவியை தொடுறது? நாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்பயே நீங்க எங்களை உடல, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்களை உடலன்னா, இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் நம் தலைமுறையினர், போன தலைமுறையினர் சொன்னதை கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம். அடுத்தது இந்த தலைமுறையினர் சொல்றாங்கல்ல, அதை கேட்கக்கூடிய முதல் பெற்றோர்களாகவும் நாம் தான் இருக்கிறோம். போன தலைமுறை சொன்னதை கேட்ட கடைசி தலைமுறையும் நாம் தான். இந்த தலைமுறையின் பேச்சை கேட்கக்கூடிய முதல் தலைமுறையும் நாம் தான். உண்மையான விஷயம் சார். என் பையன் மூத்தவன் 7வது படிக்கிறான், 2வது பையன் 2வது படிக்கிறான். இந்த 2வது படிக்கிறது பாருங்க, ஒண்ணு வீட்டுல இந்த 2வது பிள்ளைகளை சமாளிக்கிறதுக்கே நமக்கு பாதி உயிர் போகுது சார். மூத்தவங்க எப்படியோ போயிடுறாங்க, ஆனா இந்த 2வது பிள்ளைகளை சமாளிக்கிறதுக்குள்ள 2வது என்ன பிறக்குதோ நம்ம உசுரை 2 ஆக்குதுங்க, 2 ஆக்கிட்டு தான் போகுதுங்க. ஏன் தெரியுமா? பாதி பேர் வீட்டுல 3வது பிள்ளைலாம் பெத்துக்கிறது இல்ல, இந்த 2வது பிள்ளையிலே பாதி உயிர் போயிருது. இதுக்கப்புறம் அவன் சார் 2வது தான் படிக்கிறான், உட்காந்து யூடியூப்ல குழந்தை வளர்ப்பது எப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு. நீ ஏன்டா இதை பாக்குற அப்படின்ற, நீ என்ன கரெக்டா வளர்க்குறியான்னு டபுள் செக் பண்ணி பாக்குறேன்றான். பின்ஸ் எடுத்து வைக்கிறான் சார், இவன் கரெக்டா தான் நம்மளை வளர்க்குறான்னு. இப்ப இந்த தலைமுறையில் ஒரு பெற்றோர் இருக்கும் பாருங்க, எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா? இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கான எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா? என் பையன் சொல்றாங்க வந்து, அப்பா அப்பா எனக்கு தெரிஞ்ச அம்மாவுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா, அம்மா கொஞ்சம் மெண்டல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம பையன் பரவாயில்லையே உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு. உனக்கு இப்பதான் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி. அப்பா கொஞ்சம் மன ரீதியா பிரச்சனை பண்ணா. ஏன்டா அப்படின்னு, நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது, தூங்கு 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 தூங்குன்றாங்க, தூக்கமே வரமாட்டேங்குது. காலையில நல்லா தூக்கம் வருது, எந்திரி எந்திரி எந்திரி. அம்மாக்கு நம்ம கிறுக்கா முடிச்சிருச்சுன்னா, அந்த காலையிலங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் இந்த ஸ்கூலுக்கு கிளப்புறப்ப, ஸ்கூலுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குன்னு பிரின்சிபால் சார் சொன்னாரு, ஆனா ஒரு பேரண்ட்ஸா சொல்றேன் சார், ஸ்கூலுக்கு கிளப்புறப்ப இந்த பிள்ளைகளா இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? மகாபாரதம் என்னங்க, மகாபாரதம் ராமாயணம் எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, பெரிய யுத்தமே நடக்குது. காலையில 8:15 அந்த வேன் வருதுன்னா, மஞ்ச வண்டி 8:15 வருதுன்னா, இவங்கள 6:15 எழுப்பணும், எந்திரிடா எந்திரிடான்ட்டு. எந்திரிச்சு அவனை தூக்கி போட்டு பாத்ரூம்ல ஒரு ஆள் பல்லு தேய்ச்சு, அங்கிருந்து ஒரு ஆள் தூக்கி போடணும், இங்கிருந்து ஒரு ஆள் கேட்ச் பிடிச்சு உச்சா போ கக்கா போ உச்சா போ கக்கா போ. அவன் எங்களை திட்டிக்கிட்டே 2யும் ஒரே நேரத்துல போய் திட்டி, அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு வேன் வந்துருமேன்ற பயத்துல சாப்பாடை ஊட்டுறோம்ட்டு மூக்குல கொஞ்சம் வாயில கொஞ்சம் எங்கெல்லாம் முடியுமா எல்லா இடத்துலயும் திரிச்சு கரெக்டா அவனுக்கு ஷூ மாட்டுறதுக்குள்ள அந்த வேன் வந்துடும் சார். ஒரு ஆட்டோ வரும், நீங்க சென்னை பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மஞ்ச வண்டி, நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி வரும், இல்லாட்டினா ஒரு ஆட்டோ வரும். இந்த ஆட்டோல புத்தக பையெல்லாம் உள்ள இருக்கு சார், பிள்ளைங்கலாம் வெளியே இருக்காங்க பிதுங்கிக்கிட்டு, ஒரு 10 மாசம் பிரசவ வண்டி மாதிரி பிதுங்கிக்கிட்டு புத்தகம்லாம் உள்ள இருக்கும். இந்த இடத்துல அந்த அம்மா சொல்லும், அந்த ஆட்டோல ஏத்திட்டு அம்மா சொல்லும், எங்க அம்மாவுக்கு டாட்டா காட்டு பாப்போம். அவன் நீ அம்மாவே இல்ல, என்னை ஏன் பெத்த? இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில இந்த பெற்றோர்கள் எப்படி பண்ணா, இது இவ்வளவும் பண்ணிட்டு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொல்றாங்க, அம்மா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்றான். ஏன்டா உனக்கு பெத்ததுக்கு எங்களுக்கு தான்டா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு? 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் யூஸ் பண்றாங்க சார் இந்த வார்த்தை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என்னால வந்து ஸ்ட்ரெஸ்ஸா. ஏன்டா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா, ஸ்கூல்ல படிக்க சொல்றாங்கன்றான். ஸ்கூல்ல படிக்க சொல்லாம அப்புறம் ஸ்கூல்ல வேற என்ன சொல்லுவாங்க, டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்களா? அதையும் சொல்லத்தான் செய்யறோம் பாத இடங்கள்ல இல்ல, ஸ்கூல்ல படிக்க சொல்றாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்றான். இப்ப இந்த குழந்தைகளை எப்படி கையாளுவது, இந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன சொல்லி தருவது? இன்னைக்கு டாக்டர் ஷாலினி மேம்ன்றவங்கிட்ட பேசுறேன், குழந்தை மனநல மருத்துவர். அவங்க சொல்றாங்க, ஃபோமோன்னு ஒரு வியாதி நம்ம குழந்தைகளுக்கு வருதான். ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நல்லா கேட்டுக்கங்க, இது உங்களுக்கான பெரிய செஷன். நம் குழந்தைகளினுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்வு இருக்குல்ல, மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்வு. தயவு செய்து உங்களுடைய முழு கவனத்தையும்
இந்த பக்கமாக கொடுக்கும் பட்சத்துல போனை வச்சிடலாம் சார். நான் தான் யூடியூப்ல தானே தினம் பேசிட்டு 10 நிமிஷத்துல போட்டுருவாங்க யூடியூப்ல. எல்லாத்தையும் போட்டோ எடுத்து போட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டுறணும். ராமகிருஷ்ணன் பேசினார், சிரிப்பே வரலன்னு போட்டுறணும். போனலாம் வச்சிடலாம். உங்களோட இப்படி நேருக்கு நேர் பார்த்து பேசுறதுக்காக தாங்க வந்திருக்கேன். கண்ணுக்கு நேரா ஒவ்வொருத்தரையும் பார்த்து நேருக்கு நேராக கருத்துக்களை, நீங்க என்னதான் ஏஐ வந்துருச்சு, என்னதான் டெக்னாலஜி வந்துருச்சுனாலும் ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனால் மட்டும்தான் ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். அதை கொடுத்துட மாட்டோமான்றதுதான் இந்த நிகழ்வோட நோக்கமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா வருது? ஃபோமோன்ற வியாதி, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நான் ஏன் தெரியுமா உங்களை போனை வச்சிருக்கேன்னு சொன்னேன்? இன்னைக்கு எத்தனை பேர் தான் குழந்தைகளுக்கு செல்போன் கொடுக்குறோம்? சாப்பிட்றதுக்கு செல்போன் கொடுக்குறோமா? தூங்குறோம்னா செல்போன் கொடுக்குறோமா? கிச்சன்ல நமக்கு ஒரு வேலை இருக்கு, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இவனை கார்ல சும்மா உட்காரணும்னா என்ன பண்றோம்? செல்போனை போட்டு கொடுத்துட்டோம்னா பேசாம உட்காந்துருப்பானா? கார்ல எங்கேயோ வெளியே போறோம், இவன் பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருக்கான், உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் கையில ஒரு போனை கொடுவேன், நோண்டிக்கிட்டு இருப்பான், அப்படின்னு கொடுத்துடுறோமா? இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்க பையன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், சேட்டை பண்ணிட்டே இருக்கான், ஒரு 2 மதுவை ஆல்கஹால 2 கிளாஸ்ல ஊத்தி கொடுத்துட்டு அமைதியா தூங்குப்பான்னு தூங்க வைப்போமா? தூங்க வைப்போமா? ஆல்கஹால் ஊத்தி கொடுத்துட்டு தூங்குப்பான்னு சொல்லுவோமா? மாட்டோம்ல. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? டாக்டர் ஷாலினி மேம் சொல்றாங்க, ஆல்கஹாலை விட 10 மடங்கு டேஞ்சரஸான விஷயம் இந்த கையில் கொடுக்கக்கூடிய செல்போன்றாங்க. இந்த செல்போன்ல என்ன தெரியுமா ஆகுது? கூர்மையா கேட்டுக்கங்க. டோபோமின் ஒரு சுரப்பி சுரக்கும். நமக்கெல்லாம் டோபோமின் ஒரு சுரப்பி சுரக்கும். அந்த சுரப்பி எப்படி தெரியுமா சுரக்கும்? ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணோம்னா அந்த சுரப்பி சுரக்கும், சந்தோஷப்படுவோம். இப்ப நான் நல்லா பேசி முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சு முடிஞ்சிருச்சுன்னா அந்த டோபோமின் சுரக்கும். நம்ம பிரீத்தி மேடத்துக்கு சுரந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏன்னா நான் பேச்சாளர், அவங்க பேச்சாளர் இருக்கட்டும். இந்த டோபோமின்றது என்னன்னா, ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த டோபோமின் சுரக்கும். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா ஆகுது? இந்த செல்போனை பார்க்கும்போது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோமா, பார்த்துட்டோம்னாலே நமக்கு அந்த டோபோமின் சுரக்க ஆரம்பிச்சிருதான். ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துருதான். அதனாலேயே இந்த குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா செல்போனுக்கு ஏன் அடிமையாகிறாங்க தெரியுமா? இந்த டோபோமின் அவங்களுக்கு சுரந்துகிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் கிளாஸ் ரூம்ல 40 மினிட்ஸ் வச்சோமா? ஒரு கிளாஸ் 40 மினிட்ஸ் வச்சிருக்காங்க. இங்கேயும் அப்படித்தானே, 40 மினிட்ஸ் தானே. ஏன் 40 மினிட்ஸ் வச்சாங்க ஒரு கிளாஸ்? ஏன்னா ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி அதை செட் பண்றாங்க. அரௌண்ட் 1960s 70sல இந்த அகாடமிக் எஜுகேஷன் பிளான் பண்ணப்ப 40 மினிட்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கணும்னு பிளான் பண்ணாங்க. ஏன்னா அந்த பீரியட்ல 1960sல ஒருத்தர் இப்படி பேசினா 40 மினிட்ஸ் ஒருத்தரால கவனிக்க முடியுமா? எண்ணத்தை குவிச்சு 40 நிமிஷம் கவனிக்க முடியுமா? இன்னைக்கு ஒருத்தருடைய கவன குவிவு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 நிமிஷம் இருந்துச்சு. 2010லாம் நீங்க இந்த டிவி சேனல் பாக்குறவங்க ரிமோட்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பாத்துக்கீங்களா? ரிமோட் இப்படி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சேனல் அவங்களால பார்க்கவே முடியாது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இருந்துச்சு. நிறைய பேர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. 3 நிமிஷத்துக்கு மேல அவங்களால ஒரு சேனல் பார்க்க முடியாது. இன்னைக்கு அந்த கவனச்சிதறல்ன்றது குறைஞ்சு 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 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1 நிமிஷம் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் ரீல்ஸ் 1 நிமிஷம் தான் போடுறாங்க தெரியுமா? ஏன்னா அதுக்கு மேல போட்டா பார்க்க மாட்டாங்க, ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு பொண்ணு ஒரு காலேஜில் பேசும்போது கேட்டுச்சு, பிரதர் நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் வருவீங்கல்ல அப்படின்னுச்சு. ஆமாம்ப்பான்னு. இன்ஸ்டாகிராம்ல வர வேண்டியதானே, எங்க காலேஜுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னுச்சு. ஏன்ப்பா அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம், நேரில் 40 நிமிஷம் பேசுறேன் அப்படின்னுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில பெரிய பிரச்சனை என்னன்னா, 1 நிமிடத்துக்கு மேல அவங்களால ஒரு விஷயத்துல கவனத்தை குவிக்க முடியல. அதுவும் இந்த இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல, ஜென்ஸினா 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க. ஜென்ஸில ஆல்பா பீட்டான்னு பிரிச்சுட்டாங்க. இந்த ஆல்பா குழந்தைகள் இருக்காங்கல்ல, 2010க்கு மேல் பிறந்தவர்கள், அவர்களுக்கு 30 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்தை குவிக்கவே முடியலையா? 30 செகண்டுக்கு மேல என்ன குவியல்கள் வரல. இதை நல்லா கூர்மையா கவனிச்சுக்கங்க. ஏன் தெரியுமா என்ன குவியல் வரல? அவங்களால ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியாது. நாளைக்கு ரொம்ப எமோஷனலா வீக் ஆவாங்க, சைக்கலாஜிக்கலா இம்பாக்ட் ஆவாங்க. ஏன்பா இந்த எண்ணத்தை அவங்களால குவிக்க முடியலன்னா, நம்ம அதிகமான முறையில செல்போன் கொடுக்குறோமா? இந்த செல்போன் என்ன தெரியுமா பண்ணோம்? கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுக்குதா? கரெக்டா? கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுக்குதா? இப்ப ஃபுட் பிளாக் ஒன்று வருது. ஃபுட் பிளாக் பார்த்தாக்கா நமக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குது இல்ல? ஃபுட் பிளாக் வந்து என்ன சார், பார்க்கறது தானே. ஃபுட் பிளாக் பார்த்தா நமக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு கோயில காமிச்சாக்கா நமக்கு பக்தியா சாமி கும்பிட்ட ஃபீல் கிடைச்சிருது.
அப்ப இது கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்குது. மொத்தம் 5 புலன்கள் இருக்கா? என்னென்ன புலன்கள்? கண், காது, மூக்கு, வாய், உடல். சொல்றோமா? 5 புலன்கள் இருக்கா? இந்த 5 புலன்கள்ல 4 புலன்கள் சென்று வந்து பற்றும். 4 புலன்கள் வந்து பற்றும். நீங்க வாய்க்கு சாப்பிடணும், சாப்பாடு வந்தா தான் வாய் சாப்பிடும். காற்று வந்தா தான் மூக்கு சுவாசிக்கும். காதுல ஒரு விஷயம் வந்து விழுந்தா தான் காது கேட்கும். எல்லாமே வந்து பற்றும். இந்த கண் என்ன தெரியுமா பண்ணும்? சென்று பற்றும். புரியுதா தமிழ் நான் சொல்றது? கண் என்ன பண்ணும்? தேடி 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 தேவையில்லாத விஷயங்களா போய் 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 சென்று பற்றும். இந்த கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா எமோஷன்ஸ் அதிகமாகும், அறிவு குறையும். நீங்க எமோஷன் அதிகமாச்சுன்னா அறிவுக்கு இது இர்ரிவர்ஷனல் ப்ரொபோர்ஷனல். நீங்க அறிவு ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு எமோஷன் இருக்காது, எமோஷன் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்காது. அதனாலதான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? 20 வயசுலயே 25 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுங்கன்னு. ஏன்னா 35 வயசுல அவனுக்கு அறிவு வந்துடும். அறிவு வந்துட்டா கல்யாணம் பண்ண மாட்டான். அதனால இதுக்கு தாயா கை தட்டுறாங்க. நான் இந்த எமோஷனலா இருக்கும் போதே அறிவு வந்துருச்சுன்னா பண்ணமாட்டாங்க. 35 வயசுல அவனுக்கு அறிவு வந்துடும். அறிவு வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா பண்ணோம்னு யோசிப்பான். காரைக்குடி கிட்டக்க ஒரு கல்யாணம் சார், 60ஆம் கல்யாணத்துக்கு நான் பேச போறேன். இந்த 60ஆம் கல்யாணத்துல நான் பேசுறது இருக்குங்க. அந்த ஆட்சியை கூப்பிட்டேன். ஏன் நீங்க அவரோட கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்க. நான் பேசுறது இருக்கட்டும், நீங்க ஒரு 2 வார்த்தை அவரை பத்தி சொல்லுங்கன்னு. 2 வார்த்தை அவரை பத்தி சொல்லுங்கன்னு. அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க. இந்த 35 வருஷம் குடும்ப வாழ்க்காடு. இந்த அப்படி அறிவு மேலோங்கும் போது எமோஷன் வேலை செய்யாது. எமோஷன் மேல ஓங்குச்சுன்னா அறிவு வேலை செய்யாது. இப்ப நம்ம கோவம் வருது, போன்ல பேசிட்டே இருக்கோம், கோவம் வருது, போனை தூக்கி போட்டு உடைக்கிறோமா? இல்ல ஏதோ ஒரு செருப்பை தூக்கி போடுறோமா? கதவை டங்குன்னு சாத்துறோமா? பாத்திரத்தை டங்குன்னு போடுறாங்களா? ஏதோ ஒண்ணு செய்யறோமா? ஏன்பா நான் அறிவு இருக்கும் போது அதை செய்வோமா? உணர்ச்சி மேலோங்கும் போதுதான் அறிவு வேலை செய்யாது. நம்ம எதையாவது தூக்கி போட்டு உடைப்போம். கோபம் வரும்போது, காமம் வரும்போது, ஆத்திரம் வரும்போது, ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டும் நாங்க தமிழ்ல. இப்ப உணர்ச்சிகளை அதிகமாக கொடுப்பது இந்த செல்போன். அதனால இந்த குழந்தைகள் என்ன ஆகுறாங்கன்னா அறிவு சார்ந்து சிந்திக்கவே முடியல. ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டா கூட ரொம்ப எமோஷன் ஆயிடுறாங்க. சின்னதா அம்மாக்கள் முடியாதுன்னு சொன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. சின்னதா ஏதாவது ஒரு வீட்டுல பிரச்சனை வந்தா கூட அந்த பசங்களுடைய ரியாக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால் சொல்லிட்டு போறோம், இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து இந்த செல்போனை கொடுக்கும் போது என்னப்பா ஆகுதுன்னா அவங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் அர்த்தம். இன்னிலிருந்து நீங்க முடிவெடுத்துக்கங்க. நம்ம குழந்தைக்கு செல்போன் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு கிளாஸ் மதுவை ஊற்றி கொடுப்பதற்கு சமம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு கிளாஸ் மதுவை நாம் குழந்தைக்கு கொடுக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைத்தால் 10 கிளாஸ் மதுவிற்கு சமமானது இந்த செல்போன். இந்த செல்போனை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் குழந்தைகள் அழிவதற்கு நீங்கள் தான் காரணமாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது என்ன தெரியுமா? செல்போன்ல என்ன பாக்குறாங்க? என்ன பார்ப்பாங்க? ரீல்ஸ், கார்ட்டூன். இங்க எத்தனை பேர் வீட்டுல கார்ட்டூன் பாக்குறாங்க? மோட்டு பட்லு, சிங் சங், சோட்டா பீம், டோரா புஜி. கரெக்டா சார்? மதுரையில ஒரு வீட்டுக்கு போறேங்க, ஒரு குடும்பமே உட்காந்து கார்ட்டூன் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மொத்த குடும்பமும் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஆச்சரியத்தோட பாக்குறேன். ஏண்டா குடும்பமே ரூசு ரூசு குடும்பமா இருப்பீங்களா? மொத்தமா உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களை அங்க போன உடனே, அது மழை பாட்டு பெய்யட்டும் பிரச்சனை இல்லை, நீங்க உட்காருங்க. அங்க போன உடனே அந்த பையனுடைய அப்பா இல்ல, நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த பையனுடைய அப்பா அந்த பையனை கூப்பிடுறாரு, சதீஷே இந்த மாமாவை பார்த்திருக்கியாடா? அவன் எப்படியே திரும்பி பார்த்தான். இல்ல அப்படின்ட்டான். ஏய் இந்த மாமா டிவியில வருவாரா? எவன் எதுல வந்தா எனக்கு என்ன அப்படின்னா. இப்ப இந்த ஆளு சும்மா இருந்து இந்த கூப்பிட்டு நான் ஊருக்குள்ள விஐபி வீடு சுத்திட்டு இருக்கோம். கூப்பிட்டு எவன் எதுல வந்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு. அது 1வது படிக்கிறார் சார், இத்தினூண்டு பையன். அவர் என்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எந்தெந்த டிவில சார் வருவீங்க அப்படின்னாரு. சன் டிவில வந்திருக்கேங்க, இந்த மாதிரி ஆதித்யால பண்றோம். நீங்க ஏதாவது கார்ட்டூன் சேனல்ல வருவீங்களா சார்? எங்க வீட்டுல எப்பயுமே கார்ட்டூன் தான் சார் ஓடுனாரு. யோ என்ன நீங்க நல்லா பாருங்களேன். ஏன் தெரியுமா குழந்தைகள் கார்ட்டூன் பாக்குறாங்க? கார்ட்டூன் அப்படி அடிக்டா ஏன் தெரியுமா பாக்குறாங்க? கார்ட்டூன்ல நாய் பேசும், நரி பேசும், கிளி பேசும், குரங்கு பேசும். இந்த குழந்தை அப்படியே திரும்பி அப்பாவையும் அம்மாவையும் பாக்குது. அப்பா Facebookல பிஸியா இருக்காரு,
அம்மா வாட்ஸ்அப்ல பிஸியா இருக்காங்க. இந்த குழந்தை நினைக்குமா, பேசவே தெரியாத நாயும் நரியும் பன்றியும் குரங்கும் மனிதர்களை போல் பேசுகிறது. பேச தெரிந்த மனிதர்கள் எல்லாம் நாயும் நரியும் பன்றியும் குரங்குகள் போல் அமர்ந்திருக்கிறார்களேன்னு வருத்தப்பட்டு பார்க்குமாங்க. நம்ம பேசுறோமா குழந்தைகிட்ட? எத்தனை பேர் ஃபேமிலி டைம்னு ஒன்று வச்சிருக்கோம். எல்லார் வீட்லயும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கா? ஃபேமிலின்னு ஒரு குரூப் வச்சிருக்கோமா? இங்க எத்தனை பேர் வீட்டுல ஃபேமிலின்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம்? அக்கா கை தூக்குவாங்க. எல்லா வீட்லயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோமா? ஃபேமிலின்னு வச்சிருக்கோமா? கரெக்டா? வாட்ஸ்அப்ல பேசுறோம் சார், நேர்ல பேசிக்கிறோமா? வீட்டுக்காரம்மா அந்த குரூப்ல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுக்கிறோமா? வாட்ஸ்அப் குரூப்ல இங்கிருந்து அந்த பையன் அனுப்புவான், அம்மா தோட்டம் ரெடியா? அந்த அம்மா அங்கிருந்து கிச்சன்ல இருந்து ரெடி, உனக்கும் கிடையாது உங்க அப்படும் கிடையாது, 2 பேரும் வாட்ஸ்அப்ல பேசுறோமே, நேர்ல பேசிக்கிறோமா சார்? குழந்தைகளோடு தினமும் எத்தனை பேர் வீட்டுல ஒரு ஃபேமிலி டைம்னு வச்சு, நீ இன்னைக்கு என்ன கலரா படிச்ச, உங்க ஸ்கூல்ல என்னப்பா ஆச்சு, அப்பா ஆபீஸ்ல என்ன ஆச்சு, அம்மா வீட்டுல என்ன பண்ணோம் பேசியிருக்கோமா? குழந்தைகளோட பேசுறோமா? இல்ல குழந்தைகள் என்ன மனநிலையில இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு 20,000க்கு 40,000 ரூபாய் கட்டிட்டா இந்த ஸ்கூல் அப்படியே நம்ம பிள்ளைய ஒரு கூகேஸா மாத்தி அப்படி அனுப்பிடும் நினைக்கிறோமா? இல்ல இந்த ஸ்கூல் அப்படியே நம்ம பிள்ளைய சாதனையாளரை மாத்தி அனுப்பிடும் நினைக்கிறோமா? எல்கேஜில வந்து ஒரு ஸ்கூல்ல போட்டுறணும், ஸ்கூல்ல அவங்கள டெவலப் பண்ணிடணும், வெளியே வரும்போது நம்ம பிள்ளை பெரிய சாதனையாளரா அப்படிலாம் வர முடியாது சார். உண்மையை சொல்லிட்டு போற, நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்லை, உண்மையதான் சொல்ல முடியும். ஏன்னா குழந்தை வளர்ப்பது என்பது வேறு, கோழி வளர்ப்பது என்பது வேறு. குழந்தை வளர்ப்பது என்பது வேறு, கோழி வளர்ப்பது என்றது வேறு. நாம் நம் குழந்தைகளுக்கான நேரம் செலவழிக்கிறோமான்றது அங்க ரொம்ப ரொம்ப கேள்வி. இப்ப பூகேஷ் சொல்றோமா, அவங்க அப்பா அவரோட 7 வயதிலிருந்து அவங்க அப்பா தன்னுடைய வேலையை விட்டுட்டு அந்த பையனோடு பயணிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. 17 வயதில் கூகேஷ் சாதனையாளராக மாறினார் என்று சொன்னால் அதே அளவிற்கான சாதனைக்கு பெருமைக்கு உரியவர் அவர் தந்தையும் இருந்திருக்கிறார்ன்றத அதுல பெரிய விஷயம். இன்னைக்கு இங்க நிறைய அப்பாக்கள் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல நிறைய பேர் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா அம்மா மட்டும்தான் வருவாங்க. அப்பாக்கள்கிட்டலாம் கேட்ட, அதுக்காகவே அப்பாக்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. நல்ல ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சில பேர்லாம் சார், நீங்க நிறைய ஸ்கூல்கள்ல நாங்க பேசுறோம்ல, பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அப்பாக்கள் கிட்ட எல்லாம் பேசுவாங்க, பையன் எத்தனாவது படிக்கிறான் அப்படின்னா 6ஆவதோ 7ஆவதோ, போன வருஷம் 8ஆவது படிச்சான்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. ஒரு அம்மா வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, என் தங்கச்சிக்கு இன்னைக்கு வளகாப்பு, நான் சாயந்தரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க, நம்ம பையனுக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், நீங்க ஸ்கூல்ல இருந்து பையனை கூட்டி வந்து சாயந்தரம் அவனுக்கு மேக்ஸ் மட்டும் கத்துக் கொடுங்க போதும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. மேக்ஸ் மட்டும் கத்துக் கொடுங்க. இவர் சொன்னா, எனக்கு தெரியாதம்மா போமா அப்படின்ட்டு, எனக்கு தெரியாதா சொல்லித்தர தெரியாதா போமா அப்படின்ட்டு. சாயந்தரம் அந்த அம்மா வராங்க, ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு, இவர் பையனை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. பையன் ஓடுறான், பிடிச்சி இழுத்து வச்சு அடிக்கிறாரு. இந்த அம்மா பதறி போய் வராங்க, ஏங்க அந்த பையனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, ஏங்க அடிக்கிறீங்க? என்னடி பிள்ளை வளர்த்திருக்க? இவர் கேட்கிறாரு, என்ன பிள்ளை வளர்த்திருக்க? 4x4 எவ்வளோன்னு கேட்கிறேன், சொல்ல தெரியல, இவனுக்கெல்லாம் கணக்கே தெரியல. அந்த அம்மா சொல்லுச்சு, அவனுக்கு கணக்கு தான் தெரியல, உனக்கு நம்ம வீட்டு பையன் யாரு, 8th வீட்டு பையன் யாருன்னே தெரியல, நீ 8th வீட்டு பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியா? இது ஒரு மிகையான நகைச்சுவையாக இருந்தாலும் கூட, எத்தனை அப்பாக்களுக்கு தன் குழந்தை சோசியல் சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு தெரியும், மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு தெரியும், இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு எத்தனை பேர் அந்த பேப்பர் எடுத்து வச்சு பார்த்திருக்கோம். எந்த இடத்துல நம்ம பையன் மார்க்கை விட்டுருக்கான், எந்த இடத்துல நம்ம பையனை இம்ப்ரவைஸ் பண்ணலாம், தன் குழந்தையிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன என்பது எத்தனை பேர் நேரம் செலவழிச்சு அவனுடைய அந்த பேப்பர் எடுத்து பார்த்திருக்கோம், பார்க்கிறோமா? அப்பா 50க்கு 35 மார்க்குப்பா, ஓகே கையெழுத்து போட்டு போடுறோமா? இந்த டைரியில கையெழுத்து போடணும்ப்பா, அது என்னன்னே படிச்சு பார்க்க மாட்டோம், கையெழுத்து போட்டு போயிடுவோமா? அது என்ன இந்த குழந்தை சொல்ல வருதுன்றது ரொம்ப விஷயங்க. டைரியில கையெழுத்து போடுப்பான்னு வந்து நிக்கிறான்ல, அவன் கேட்கறது கையெழுத்து கிடையாது, அப்பா என் கூட கொஞ்ச நேரம் பேசுப்பான்னு அர்த்தம். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, அம்மா என் கூட கொஞ்ச நேரம் பேசுமான்னு அர்த்தம். அவன் ஏதோ ஒண்ணு சொல்ல வரான்ல, நம்ம கேட்கிறோமா? அந்த காலத்துல சார் ஒரு வீட்லயே 20-30 பேர் இருந்தாங்க, பெரியப்பா சித்தப்பா மாமா இருந்தாங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த விஷயத்த. இப்போ ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும்னா பாட்டிமார்கள் எப்படி தெரியுமா ஊட்டுவாங்க? ஒரு கதை சொல்லி ஊட்டுவாங்க. ஒரு ராட்சசனுடைய உயிர் எங்க, நமக்குலாம் அந்த கதை சொல்லியிருக்காங்களா? ராட்சசனுடைய உயிர் எங்க தெரியுமா இருந்துச்சு?
7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு வண்டோட உயிர்ல இருந்துச்சு. நம்ம படிச்சோமா? கதை சொன்னாங்களா? இந்த கடைசி வாய் நம்ம சாப்பிட மாட்டோம்னா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாட்டி. இந்த கடைசி வாய் நீ சாப்பிட்டா தான் அந்த கதையை சொல்லுவேன்னு சொல்லி சொல்லி ஊட்டினாங்களா? இன்னைக்கு நம்ம ஊட்டுறோமா முதல் சாப்பாடை குழந்தைகளுக்கு? இல்ல கதை சொல்றோமா, பாட்டு பாடுறோமா, எதையாவது ஒண்ணு பண்றோமா அவங்களை என்கேஜ் பண்றதுக்கு? ஒரு அம்மாலாம் சார் 8 மாச குழந்தை, அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும். அப்பெல்லாம் தாலாட்டு போடுவாங்களா? இந்த அம்மாலாம் ஒரு தாலாட்டு வந்துச்சு சாப்பாடு ஊட்டுறது. அந்த குழந்தை தூங்கிருச்சு, நாய் சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த பக்கமா. டிவியை பார்த்துட்டு ஏதோ ஒரு வகையில நம்ம என்கேஜ் ஆகிட்டே இருக்கோமே. இந்த குழந்தைகளிடம் பேசுகிறோமான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அந்த காலத்துல டாய்லெட்டை வீட்டுல வச்சு கட்ட மாட்டாங்க, வெளியே வச்சுதான் கட்டுவாங்க. கரெக்டா? வீட்டுக்குள்ள டாய்லெட் வச்சு கட்ட மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவோ நவீனமா மாறிட்டோம். இன்னைக்கு வீட்டுக்குள்ள டாய்லெட் வந்துச்சு, பாத்ரூம் அட்டாச்சு ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ஃபேமிலி அட்டாச்சா இருந்துச்சு, பாத்ரூம் டிட்டாச்சா இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாத்ரூம் அட்டாச்சா இருக்கு, ஃபேமிலி பூரா டிட்டாச்சா ஆயிடுச்சு சார். ஃபேமிலி பூரா டிட்டாச்சா ஆயிடுச்சு. யாருமே யாருக்கிட்டையும் பேசுறதே இல்லையே. நீங்க நாங்க அப்பா அம்மாவோட இருந்தோம், எங்க எல்லாரும் கேட்பாங்க நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா அப்படின்வாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா அம்மாவோடு இருந்தா தான் அது ஃபேமிலி. அண்ணன் தம்பியோட பெரியப்பா சித்தப்பாவோட இருந்தா தான் அது ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு? அப்பா அம்மாவோட இருந்தாலே அது ஃபேமிலியான்னு கேட்கிறோமா? இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே, புருஷனும் பொண்டாட்டி ஒரே வீட்டுல இருக்கீங்களா, ஜாயிண்ட் ஃபேமிலியான்னு மாறிடுச்சு. ஒவ்வொரு மனிதரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தனித்தனி உலகமாக மாறிட்டு வரோம். இது நமக்கான எச்சரிக்கை. இந்த நேரத்துல நம்ம விழிச்சு கொள்ளணும். முடிந்த அளவுக்கு வீட்டுல ஃபேமிலி டைம்னா என்ன பண்றோம்? சோஃபால உட்காந்து டிவி பாக்குறோமா? ஃபேமிலி டைம்ல என்ன பண்றோம்? சோஃபால உட்காந்து டிவி பார்ப்போமா? அது டிவி டைம். ஃபேமிலி டைம்ல என்ன பண்றோம்? கார் எடுத்துட்டு எங்கேயாவது ஓசூரோ பெங்களூரோ போறோமா? அது டூர் டைம் அல்லது மால் டைம். அப்போ உட்காந்து பேசுறோமா? கிடையாது. ஃபேமிலி டைம்ல என்ன தெரியுமா? இப்படி கண்ணுக்கு நேரா பார்த்து பேசுறோம்ல, இப்படி மனிதர்களோட உட்கார்ந்து பேசுறோம்ல, இப்படி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சாப்பிடுற நேரத்திலயோ அல்லது ஏதோ ஒரு நேரத்துல ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசினா இந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக எதிர்காலத்தில் ஒரு வெற்றியாளர்களாக உருவாக்க முடியும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பெரிய நோக்கமே. நீங்கள் உங்கள் உலகத்தில் இந்த குழந்தைகளை சேர்த்து கொள்ளாவிட்டால், நான் ரொம்ப உறுதியாக சொல்றேங்க, இதுல நீங்க உங்கள் உலகத்தில் இந்த குழந்தைகளை சேர்த்து கொள்ளாவிட்டால் இந்த குழந்தைகள் வளர்ந்து உங்களை அவர்கள் உலகத்தில் சேர்த்து கொள்ளவே மாட்டாங்க. அவங்க உலகத்துல சேர்த்துக்கவே மாட்டாங்க. நீங்க ஒரு காலகட்டத்துல ஒரு வீட்டுக்கு போனா அறிமுகப்படுத்துவாங்களா? இது என் பொண்ணுங்க, நல்லா பரதநாட்டியம் ஆடுவாங்க, இது என்னுடைய மனைவி நல்லா சமைப்பாங்க, இவர் எங்க அண்ணன் ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்தாரு. மனிதர்களை அறிமுகப்படுத்தணுமா? இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போங்க, அறிமுகப்படுத்துறாங்க. இது எல்இடி டிவி 32 இன்ச்சு, எங்கேயுமே கிடையாது, எங்க வீட்டுல தான் இருக்கு. இது வாஷிங் மிஷினு, இது ஃப்ரிட்ஜு, இது மிக்சி. இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை பாரு. மிக்சியும் வாஷிங் மிஷினையும் பார்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு வரோம். இப்படி உட்கார்ந்து சொந்தங்களோடு பேசுறோமா? குடும்பங்களோடு பேசுகிறோமா? மனிதர்களை அறிமுகப்படுத்துறோமா? இல்லவே இல்லைல்ல. பெரியப்பா ஒரு காலத்துல காட்சிகள் வரும் சார், நாடகம்லாம். அந்த காலத்துல தூர்தர்ஷன்ல நாடகம் பார்த்திருப்போம்ல, திடீர்னு ஒரு கதவு திறக்கும், ஒரு மாமா வருவாரு, ஐ மாமா வந்துட்டாரு அப்படின்னு பார்ப்போம். கரெக்டா? அப்படி ஒரு காட்சியில இருந்துச்சுல்ல. இன்னைக்கு தூர்தர்ஷனும் இல்ல, அப்படியான மாமாக்களும் இல்ல. வர்றதா இருந்தா போன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றோம். போன் பண்ணினாக்க நம்ம என்ன சொல்றோம்? நாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்ல, இவங்க வந்துட்டு நம்மளை போட்டு படுத்துவாங்களான்ற அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிட்டு போயிடுறோம். இப்ப இந்த குழந்தைகளுக்கு நாம் தான் இந்த குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் முறை. இந்த குழந்தைகளுக்கு நாம் இந்த வாழ்வியலை சொல்லி தந்துருவோமா? நாம் இந்த உலகத்தை அவர்களுக்கு கடத்துருவோமான்னு ஒரு பெரிய கேள்வி. 2 குழந்தைங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை சொன்னா, எங்க அப்பா நேற்று சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரு, எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தாரு, ட்ரோன் வாங்கிட்டு வந்தாரு, பார்பி பொம்மை வாங்கிட்டு வந்தாரு, எனக்கு விளையாடுறதுக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாரு. உங்க அப்பா நீ விளையாடுறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாருன்னு கேட்டுச்சு. இந்த குழந்தை சொன்னா, உனக்கு விளையாடுறதுக்கு உங்க அப்பா வாங்கி கொடுத்த ரிமோட் கார் தான் இருக்கு,
நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு. சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்தாருன்னா எங்க அப்பா தோலை பிடிச்சி தொங்குவேன், அவர் கையை பிடிச்சு விளையாடுவேன், அவரோட உப்பு மூட்டை விளையாடுவேன், யானை குட்டி விளையாடுவேன். நீ விளையாடுவதற்கு உங்க அப்பா பொம்மையை தான் வாங்கி கொடுத்திருக்காரு, நான் விளையாடுவதற்கு என் அப்பாவே இருக்கிறார். பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட பொம்மையாக மாற தெரிந்த பெற்றோர்களால் மட்டும்தான் ஒரு குழந்தையின் உலகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அந்த குழந்தையினுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். நீங்க குழந்தைகளை விட்டு தூரமா இருந்துட்டு அந்த குழந்தையினுடைய உலகத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு பொண்ணு போனா அப்பா கிட்ட, அப்பா உன்னுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுப்பான்னு கேட்டா. உங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவரு பெரிய விஐபி. அப்பா உன்னுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுப்பான்னு. அவருக்கு இல்ல அவ்வளவு கோவம். எங்க அம்மா என்கிட்ட இதை கேட்டது கிடையாது, சம்பளத்தை பத்தி. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வயசை கேட்டா கோவம் வந்துடும், ஆண்களுக்கு சம்பளத்தை கேட்டா கோவம் வந்துடும். ஏன்னா ரெண்டுலயுமே உண்மை வராது, அதனால கோவம் வரும். ரெண்டு பக்கமும் உண்மை வராது, ஒரு ஏத்தல் இறக்கல் இருந்துட்டு தான் இருக்கும். எதையுமே சொல்ல முடியாது முழுசா அப்படின்றதுனால ஒரு ஏத்த இறக்கத்தோட சொல்லுவோம், பிளஸ் ஆர் மைனஸோட அப்படி சேர்த்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு சார் பாதி பெண்களுக்கு 28 வயசுக்கு மேல நகரவே மாட்டேங்குது. யாரை கேட்டாலும் 28 தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சொல்லவே மாட்டாங்க. இருக்கட்டும். அப்படி இந்த பொண்ணு போய் கேட்டா அப்பா கிட்ட, அப்பா ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுப்பான்னு கேட்டான். அவருக்கு அவ்வளவு கோபம். எங்க அம்மா கேட்டது கிடையாது, உங்க அம்மா இதை கேட்டது கிடையாது, சம்பளம் எவ்வளோன்னு கேட்குற அளவுக்கு நீ பெரிய ஆளான்னு திட்டி தீத்துடுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு போய் எதுவுமே பேசல, கதவை சாத்திட்டு ஓரமா போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா ரூம்குள்ளார போயிட்டு. இப்போ இந்த அப்பாவுக்கு ஒரு கில்ட்டினஸ் வந்துச்சு. கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கதவை திறந்து அந்த குழந்தைகிட்ட போனாரு. ஏமா நீ எப்பயுமே இப்படிலாம் கேட்கவே மாட்டியே, திடீர்னு வந்து சம்பளம் எல்லாம் கேட்கிறியே, ஏன் கேட்கிற, ஏன் திடீர்னு வந்து அப்படி கேட்டா, உனக்கு ஏதாவது தேவையா, காசு ஏதாவது வேணுமா, அப்பா ஏதாவது கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்லப்பா, நீ சொல்லுப்பா, உன்னோடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோப்பா? அந்த அப்பா சொன்னார், என்னென்ன ஒரு மாசத்துக்கு 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு 3,000 ரூபாய் வச்சுக்கேன், அதிகபட்சம் 3,000 ரூபாய் ஒரு நாள் சம்பளம்னு வச்சுக்கேன், இது இப்போ ஏன் கேட்குறேன், இவ்வளோ திரும்ப திரும்ப ஏன் கேட்குறேன்? அந்த குழந்தை சொன்னா, அப்பா நீ இந்த பேக்கெட் மணின்னு கொடுப்பேலப்பா, அந்த காசு, இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் யாராவது வந்தாங்கன்னா காசு கொடுப்பாங்களப்பா, அந்த காசு எல்லாத்தையும் நான் உண்டியல்ல 2 வருஷமா சேர்த்து வச்சேன். இப்ப உண்டியல்ல ஒரு 1,500 ரூபாய் சேர்ந்துருச்சுப்பா, உன்னால என் கூட ஒரு அரை நாள் விளையாட முடியுமாப்பா? நான் இந்த 1,500 ரூபாயை உன் கையில கொடுத்துடுறேன்ப்பா, ஒரு அரை நாள் என் கூட விளையாட முடியுமாப்பான்னு அந்த பொண்ணு கேட்டது. கைதட்ட ஒருத்தருக்கு மட்டும் நன்றி, மற்றவங்களுக்குலாம் உள்ளவர லைட்டா கொடுத்துடல. ஆமா, நம்ம விளையாடுறதே இல்லையில. பணம் மட்டும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தந்து விடாது. நம்ம என்ன நினைச்சிரோம், எல்லாமே குழந்தைகளுக்காக தானே, நாங்க பண்றது எல்லாமே குழந்தைகளுக்கு தானே, எல்லாமே குழந்தைகளுக்கு தானேன்றோம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய வயதையும் இழந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த குழந்தையும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திற்குள் நாம் செல்வதே இல்லை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வைரமுத்தையா ரொம்ப அழகா சொல்வார், ஒரு பள்ளத்தாக்குகள் நிறைய பூக்கள் பூக்கட்டுமே, ஒரு குழந்தையின் சிரிப்பிற்கு ஈடாகுமான்னு கேட்டார். இந்த குழந்தைகளோட நீங்க அதிகமா நேரம் செலவழிக்கிறதுன்றது அவங்களுக்கு நீங்க பண்ற நன்மை கிடையாது சார். நான் இன்னைக்கும் சொல்லிட்டு போறேன், அவங்களுக்கு நீங்க பண்ற நன்மை கிடையாது. நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் தெரியுமா? இப்ப இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்ல, அவன் பாட்டு ஜாலியா உட்காந்துருக்கான் தெரியுதா, தண்ணியை குடிச்சிட்டு, அவனுடைய உலகமே வேற மாதிரி இருக்கும். இந்த சேரை பிடிச்சி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எவனோ ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், யாரோ ஒருத்தங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்த சேருக்கு சண்டை போடுவோம்னு ஒரு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கான். பாத்தீங்களா, இதுதான் குழந்தைகள் உலகம். இந்த குழந்தைகள் உலகத்திற்குள் உங்களுக்கு பிரவேசிக்க தெரிஞ்சா, ஆபீஸ்ல அவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல, டென்ஷனாவே இருக்க மாட்டீங்க. இந்த குழந்தைகளாக மாற தெரிஞ்சா, நீங்க ஆபீஸ்ல இருந்து கோபமா வருமா, ஏதோ ஒரு கோபத்துல எல்லா பேரண்ட்ஸும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு தெரியுமா, என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கக்கூடிய கோபத்தை தேவையில்லாம அந்த குழந்தை மேல காட்டியிருக்கோமா? ஒத்துக்கணும்ல. ஏதோ ஒரு நேரத்துல அவன் தப்பே பண்ணலைன்னா கூட 2 சாத்திருப்போமா? தப்பே பண்ணலைனாலும் திட்டிருப்போமா? பண்ணிருக்கோம் தானே. கிச்சன்ல ஏதோ கோவத்துல இருந்திருப்போம், வெளியே ஏதோ ஒரு கோவத்துல இருந்திருப்போம், சம்பந்தமே இல்லாம அந்த குழந்தையை பிடிச்சு திட்டிருப்போமா? அந்த குழந்தை தப்பே பண்ணிருக்க மாட்டான், இருந்தாலும் இந்த கோவத்தை எங்க காட்டுறதுன்னு தெரியாம அவன்கிட்ட போய் காமிச்சிருப்போம். மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த காஞ்சனா படம், சந்திரமுகி எல்லாம் பார்த்தா பசங்க பயப்படவே மாட்டானுங்க தெரியுமா? நம்மலாம் பேய் படம்லாம் பயப்பட்டோம்ல, இன்னைக்கெல்லாம் பேய் படத்தை பார்த்து எந்த பையனும் பயப்படுறது கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் தினம் காஞ்சனாவையும் முனியையும் வீட்லயே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு இந்த பேயை விட இந்த பேயில பெரிய பயமே வர்றது கிடையாது. சந்திரமுகி அடியா சந்திரமுகி, எங்க அம்மா வந்து பார்த்துருக்கேன், அது 3 நாள் சந்திரமுகி காஞ்சனா எல்லாம் பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் எங்க அம்மா காஞ்சனாவா தான் இருக்கின்றான் இல்ல.
அப்ப இந்த குழந்தைகளினுடைய உலகத்துக்குள்ள நீங்க பிரவேசிச்சு பாருங்களேன். இந்த குழந்தைகளுடைய உலகம் ரொம்ப அற்புதமா. அடிச்சிடுறோமா குழந்தைகளை, ஏதோ ஒரு கோவம் வருது அடிக்கிறோம் இல்ல திட்டுறோம், ஒரு மணி நேரம் கழிச்சு நமக்கே தோணும் தேவையில்லாம எதுக்கு அவனை திட்டணும் தோணுதா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவனை சமாதானப்படுத்துறதுக்காக வண்டி சாவி எடு, வா நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம் சொன்னோன்னு என்ன பண்ணுவான் குழந்தை? சரின்ட்டு வரானா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களை யாராவது தேவையில்லாம திட்டிட்டு, உங்களை யாராவது தேவையில்லாம அடிச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு வா ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம் அப்படின்னா நம்ம போவோமா? யோ என்னை பார்த்தா கிறுக்கா இருக்கா கேட்க மாட்டோமா? சம்பந்தமே இல்லாம வந்து அடிச்சுட்டு நான் உன்னை ஏதாவது பண்ணனா தேவையில்லாம என்னை அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட வர கூட்டு போவேன், திரும்ப சண்டைக்கு போவோமா? ஆனால் இந்த குழந்தைங்க அப்படி பண்றதே கிடையாது சார். நம்மோட வருவாங்க சார். ஏன் தெரியுமா? குழந்தைகளுக்கு மன்னிக்க தெரிகிறது. பெற்றோர்களை மன்னிக்க கூடிய பெரிய பக்குவம் இந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது. இந்த குழந்தைகளை எப்படி கையாளுவது, குழந்தைகளிடம் எப்படி கற்றுக்கொள்வது என்பதுதான் பெற்றோர்களுக்கு தெரியவே இல்லை. இந்த குழந்தை உலகத்துக்குள்ள போறதுக்கு தெரியவே இல்லையே. நம்ம பஸ்ல பயணிக்கும் போது சார், பக்கத்துல ஒருத்தர் உட்கார்றாருல, இந்த பக்கத்துல உட்கார்றவரோட நம்ம பேசுறோமா? போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறோம். கரெக்டா? பக்கத்தில் உட்காரக்கூடிய பயணியிடம் பேச தெரியாமல் நாம் பெரியவர்களாக மாறி நிற்கிறோம். ஆனா ஏதோ ஒரு ட்ரெயின் போகுது, யாருன்னே தெரியாத ஒரு பயணிக்கு தூரத்துல இருந்து ஒரு சின்ன பையன் கைய காமிச்சு உன் பையனும் சூப்பரா இருக்கட்டும்பான்னு கை காட்டுவான். இந்த உலகம் நம்ம கிட்ட இருக்கா? ஒரு ட்ரெயினை பார்த்து உங்கள் கைகள் எழவில்லை என்றால், தூரத்தில் பறக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேன் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரவில்லை என்றால், உங்கள் புத்தகத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த மயிலிறகு குட்டி போடாது என்று உங்களுக்கு தெரிந்து விட்டால், நீங்கள் உங்கள் குழந்தை தன்மையை இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இழந்துட்டோம்னு அர்த்தம். இந்த குழந்தை தன்மை நம்மிடம் இருந்தால் மட்டும்தானே வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். கரெக்டா சார்? இல்லையா? குழந்தைகளாக நம்ம இருக்க முடியாது, ஆனால் குழந்தை தன்மையை நம்ம கற்றுக்க முடியல. அதுக்காக குழந்தைங்கள்கிட்ட பேசணுங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க குழந்தைகளோட பேச பேச பேச. ஒண்ணுல ஒரு அப்பா என்ன பண்ணிருக்காரு, பையனை கூப்பிட்டு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் சொல்லிச்சு. எறும்புக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? இவர் இப்படியே பார்த்தாரு, எறும்புக்கு உடம்பு சரியில்லையா? ஏமா? இல்லப்பா, வீட்டுல எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாப்பா மருந்துன்னு ஒண்ணு இருக்கு, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா மருந்துன்னு ஒண்ணு இருக்கு. எறும்புக்கு உடம்பு சரியில்லை தானப்பா நீ எறும்பு மருந்து கேட்கிற? நீ சூப்பர் ஹீரோப்பா, எறும்புக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படிப்பா நீ கண்டுபிடிச்ச? அவருக்குல எறும்பை சாகடிக்கிற மருந்துன்னு சொல்ல முடியல. குழந்தைகிட்ட எப்படி அவர் சொல்லுவாரு? அதை சொல்ல முடியல அவருக்கு. இது வேற மருந்து பாப்பினார். வேற மருந்துனா எறும்புக்கு வேற நோயாப்பா கேக்குது. கடைசியில ஒருத்தர் சொன்னாரு, எறும்பு மருந்து வேணாம் சார், நீங்களே வச்சுக்கோங்க, மாமா வீட்டுக்கு போ, வா போவோம் சார். ஒரு உயிரை கொல்ல வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சக்தி குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க உலகம் ஆச்சரியமான உலகம் சார். அவங்க உலகத்துலதான் மன்னிப்பு இருக்கு, அவங்க உலகத்துலதான் கருணை இருக்கு, அவங்க உலகத்துலதான் சக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. நாம் தான் நம்ம சின்ன வயசுல பேச்சு சரியா வராதுல்ல, யாராவது கேட்டா பேச்சு சரியா வராது, தப்பு தப்பா பேசுவோமா? இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் பாருங்களேன், தப்பு தப்பாய் பேசும்போது மனிதன் சரியாக இருக்கிறான், சரியாக பேச தெரிந்த பிறகு தப்பு தப்பாய் வாழ்க்கையை நடத்துகிறான், தப்பு தப்பா நடத்துறான். நான் நேர்ல பார்த்தேன் சார். ஒரு சென்னையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு கூட்டம் இருக்கும் பஸ்ல சார். நீங்க ஒருவேளை இப்ப மேடையில எல்லாம் நாங்க பேசுறோம், நம்ம ஒரு பெரிய பேச்சாளர் எண்ணெய் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா பஸ்ல போவேன். அங்க இருக்கிற பூரா திட்டுவான், அந்த எண்ணெய் நம்மளை விட்டு போயிடும். இனிமேல் நம்ம பெரிய ஆள் கிடையாது ஈகோ நம்ம கிட்ட இருந்து போனோம்னா, காலையாவது மிதிச்சிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், சாரின்னு தானே சொல்லுவான். இல்லை நான் என்ன பண்ணுவோம்னா, தமிழ் படிச்சதுனால காலை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு. அவன் திரும்பி திட்டுறான், ஒரு சாரி கூட கேட்க தெரியல. இப்படிதான ஆட்கள் தான் இருப்பாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்லயே தலைவாரிக்கிட்டு இருப்பாங்க, காலையில ஆபீஸ்க்கு போறதுனால பஸ்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பரபரப்பா இருக்கும். பரபரப்பா ஒரு அம்மா பஸ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இட்லியை, அந்த சீட்ல உட்காந்து இட்லியை சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப இந்த டிரைவர் பிரேக் அடிச்சார்ல, இந்த சாம்பார் பக்கத்துல இருக்கவங்க புடவையில கொட்டிடுச்சு. பக்கத்துல இருக்கவங்க புடவையில அந்த அம்மா குய்யோ முயன்னு கத்துது. அது சரோஜாக்காவா இருக்கும் போல சவுண்டு. சரோஜா பஸ்ஸே அலருது, குய்யோ முயன்னு கத்துது. அறிவு இருக்காமா உனக்கு? பஸ்ல யாராவது சாப்பிடுவாங்களாமா? பஸ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு வர உனக்கு அறிவு இருக்கா? அதுவா இதுவா, நீ எல்லாம் படிச்ச பொம்பளை அது இதுன்னு திட்டுது. இந்த சாம்பார் கொட்டினாக்கா என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி கூனி குறி அப்படி உட்காந்துருக்காங்க. அதை எடுத்து வச்சுட்டு அழுக வேற வருது அவங்களுக்கு. கூனி குறி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் திட்டும் போது ஒரு 7வது படிக்கிற பையன் ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு அங்க நின்றுட்டு இருந்தான். அவன் என்ன தெரியுமா சார் பண்ணா,
தான் பையிலிருந்து ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்து அந்த அம்மா கிட்ட நீட்டினா, ஆன்டி நீங்க பசிக்குதுன்றதுனால தானே ஆன்டி உள்ளர உட்காந்து சாப்பிட்டீங்க, எங்க அம்மா ஒரு 3 இட்லி கொடுத்துருக்காங்க ஆன்டி, நீங்க இதை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை என்ன நம்ம பாத்துக்குவோம் ஆன்டி, நீங்க சாப்பிடுங்க ஆன்டி, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்குவோம். நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தேங்க அந்த பையனை. ஒரு குழந்தைக்குள் எவ்வளவு பெரிய தெய்வம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நாம என்ன தெரியுமா பண்றோம், கொடுத்துட்டு சாப்பிடணும்னு குழந்தைக்கு தெரியுது. நாம என்ன பண்றோம், இங்க பாரு அம்மா 3 தோசை வச்சிருக்கேன், யாருக்கும் கொடுக்க கூடாது, நீயும் தின்னணும், கரெக்டா சொல்லி அனுப்புறாங்க. இந்த ஸ்நாக்ஸ் உனக்கு தான் வச்சிருக்கேன், அவனுக்கு கொடுத்தேன் இவனுக்கு கொடுத்தேன்னு வந்து சொன்னேன் சொல்றோமா? ஏன்னா அந்த அம்மாவுக்கு பயம், இவன் சாப்பிட்றதுக்கே நம்ம சமைச்சது நல்லா இல்லை, இதுல வேற இவன் ஊருக்கெல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் நம்மளை திட்டுறதுக்கா அப்படின்னு. கரெக்டா கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும்னு கற்றுக் கொடுக்கணுங்க. மாரல் வேல்யூஸ் நம்ம குழந்தைகளுக்கு. நம்ம நீங்க வீடு கட்டணும்னு பிளான் பண்ணி வீடு கட்டினவங்க இருக்கீங்களா? வீடு கட்டினவங்க இருக்கீங்களா? சொந்த வீடு கட்டினவங்க இருக்கீங்களா? நீங்க வீடு கட்டும் போது என்னென்ன போடுவீங்க? பெட்ரூம் இங்க இருக்கணும், ஹால் இங்க இருக்கணும், கிச்சன் இப்படி இருக்கணும், இது இந்த அளவுல இருக்கணும், அப்புறம் மாடுலர் கிச்சனா இருக்கணும், ஐலாண்டு கிச்சனா இருக்கணும், இதெல்லாம் போடுறோமா? ஒரு குழந்தைகிட்ட பேப்பர் கொடுத்து வீடு வரேன்னு சொல்லுங்க, அந்த குழந்தை என்ன தெரியுமா வரையுமா? 2 தென்னை மரம் இருக்கும் சார், அந்த 2 தென்னை மரத்துல 2 காக்கா இருக்கும் சார், அந்த தென்னை மரத்துல பக்கத்துல சூரியன் உதிக்கும் சார், அந்த பக்கமா ஒரு அருவி ஓடுங்க, அதுல ஒரு அணில் பிள்ளை இருக்குங்க. தென்னை மரத்துல குழந்தைகள் வரையக்கூடிய வீடுகளில் தான் எல்லா உயிரினங்களுக்குமான இடம் இருக்கிறது. இந்த மனிதர்கள் வரையக்கூடிய அந்த வீட்டில் சுயநலம் மட்டும்தான் இருக்கிறது, சுயநலம் மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த பெற்றோர்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்குள் பிரவேசிக்க வேண்டும். நம்ம பேரு பெற்றோர் தானே, பெற்றோர் தானே வச்சாங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், குழந்தைகளை நம்ம கொடுத்தவங்க தானே, குழந்தைகள் நம்ம கொடுத்தவங்க தானே, கரெக்டா? அப்ப கொடுத்தோர் தானே சொல்லணும். ஏன் பெற்றோர்னு பேர் வச்சாங்க? ஏன் பெற்றோர்னு பேர் வச்சாங்க? ஏன் தெரியுமா? குழந்தை என்கிற வரத்தை இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து பெற்ற காரணத்தினால் நாம் பெற்றோர்னு வச்சாங்க. எத்தனை பேருக்கு இந்த வரம் கிடைச்சிருக்கு? நான் எத்தனையோ பேரை சந்திக்கிறேன், 23 வருஷம் ஆகி எனக்கு குழந்தை இல்லைங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க. எத்தனை பேரை நம்ம சந்திக்கிறோம், குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க அத்தனை பேர் இருக்காங்க. இந்த குழந்தை என்ற வரம் அத்தனை பேருக்கும் கிடைத்து விடுவதில்லை. இந்த வரத்தை நாம் எப்படி கையாள போகிறோம் என்பதுதான் இந்த பெற்றோர்களுக்கு. மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் இல்லைங்க. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, நாம பெரிய அறிவாளி, கரெக்டா? எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நாம பெரிய அறிவாளி, நம்ம குழந்தைய அப்படியே வடிவமைக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். அப்படி வடிவமைக்கணும்னு. என் ஃப்ரெண்டு பெரிய டாக்டர், அவர் அடிக்கடி சொல்ல, என் பையனுக்கு இங்கிலீஷே வரமாட்டேங்குது ராமகிருஷ்ணா, நீங்க தான் ஊர் ஊரா போய் பேசுறீங்கல்ல, என் பையன்கிட்ட கொஞ்சம் இங்கிலீஷ் பேச சொல்லித்தாங்க, நானும் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுக்குறேன், கோச்சிங்லாம் கொடுக்குறேன், அவனுக்கு இங்கிலீஷே வரமாட்டேங்குது, நீங்க கொஞ்சம் அவனுக்கு இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுங்க, இல்ல இங்கிலீஷை கத்துக்க சொல்லிட்டே இருங்க. நான் சொன்னேன், சரி. அந்த பக்கம் அண்ணா நகர் பக்கம் நிகழ்ச்சிக்கு போயிட்டு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனப்ப சொன்னேன், சார் உங்க பையன் ஏதோ பேச மாட்டான், இங்கிலீஷ் பேச மாட்டான்னு சொன்னீங்கல்ல, அவனை வர சொல்லுங்க, நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்றேன், வர சொல்லுங்கன்னு வந்தாங்க. அந்த பையன் யூகேஜி சார், டயப்பரே கலட்டல சார் அந்த பையனுக்கு, அவனுக்கு மழலையே போல ஆங்கிள் அப்படின்ட்டு வர்றேன், அவனுக்கு டயப்பரே கலட்டலைங்க, அதுக்கு இங்கிலீஷ் வந்தா என்ன வராட்டி என்ன? இல்ல நான் என்ன கேட்கிறேன், அந்த பிள்ளைய போட்டு ஏன் அவ்வளவு பாடுபடுத்தணும்? எல்கேஜி படிக்கும் போதே நீட் கோச்சிங் கிளாஸ், J2E போய் சேர்ப்போமா, இதுல போய் சேர்ப்போமா, என் பையனை இன்ஜினியர் ஆக்குவோமா, டாக்டர் ஆக்குவோமா, அவன் பைத்தியமா தான் ஆகும். எல்கேஜில என்னங்க அவனுக்கு கோச்சிங் கிளாஸ்? அவனை கொண்டு போய் செஸ் கிளாஸ்ல சேர்த்து கூக்கேஸ் ஆக்குறேன். நான் சமீபத்தில் அந்த தம்பியவே சந்திச்சேன். தம்பி சொன்னாரு, 7 வயதுல போட்டிக்கு போக ஆரம்பிச்சவர் 17 வயதுல சாதிச்சுட்டாரு. இன்னைக்கு அவர் பெரிய சாதனையாளர் தான். அந்த குழந்தைத்தன்மை, குழந்தைன்ற ஒரு பருவம் இருக்கும்ல, நம் குழந்தைகள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதில் தான் நாம் கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர குழந்தைகளை பிஞ்சிலேயே வெம்ப விட்டு விடாதீர்கள். நமக்காக நம்ம குழந்தைகள் பறக்கல. இந்த வரியை அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்களை தவிர உங்களுக்காக பூமிக்கு வந்தவர்கள் இல்லை. உங்களுக்காக பூமிக்கு வந்தவர்கள் கிடையாது, நம்ம மூலமாக பூமிக்கு வந்தவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட எண்ணம் இருக்கு, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட படைப்பின் சிந்தனை இருக்கு. நாம நம்மளுடைய அறிவு ஜீவித்தனத்தை அவன்கிட்ட காட்டக்கூடாது. ஒரு அப்பா என்ன யோசிச்சிருக்காரு, நாம எவ்வளவு ரிச்சா இருக்கோம், அப்பா எவ்வளவு பெரிய சாதனையாளர்னு பையனுக்கு காட்டணும்னு சொல்லி அவனை என்ன பண்ற, அவங்க வீட்டுல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அவங்க வீட்டுல ஏசி இருக்கு, அவங்க வீட்டுல எல்லாமே இருக்கு. அவங்க அப்பா என்ன தெரியுமா பிளான் பண்ணாரு, பையனை கூப்பிட்டுட்டு என் கிராமத்துக்கு போவோம், நம்ம சொந்த ஊருக்கு போவோம். இப்ப இந்த கிராமத்துல பையன் வந்து பாப்பா, கிராமமே ஏழையா இருக்கு, அவன் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க, அப்ப நம்ம அப்பா எவ்வளவு நம்மள ரிச்சா வச்சிருக்காரு, நம்ம அப்பா எவ்வளவு நம்மள பெரிய ஆளா வச்சிருக்காரு, நம்ம அப்பா எவ்வளவு பெரிய சாதனையாளர்னு
பையன் வந்து நம்மளை பாராட்ட போறா அப்படின்னு நினைச்சு கிராமத்துக்கு கூட்டு போயிட்டாரு. 10 நாள் இருந்தாங்க கிராமத்துல. வீட்டுக்கு வந்தாங்க, திரும்ப சிட்டிக்கு வந்தாங்க. பையன்கிட்ட கேட்டார், என்னடா அப்பா கிராமத்தை பாத்தியா, அங்க இவ்வளவு இது இருக்குல்ல, அப்பா உன்னை எப்படி வச்சிருக்கேன்? அந்த பையன் கேட்டான், அப்பா நாம மட்டும் ஏன்பா இவ்வளவு ஏழையா இருக்கோம் அப்படின்னா. அவங்க அப்பாவுக்கு இதய வலி வந்துருச்சு. ஏழையா இருக்கோமா? ஏன்டா? ஏன்பா அந்த கிராமத்துல குளிக்கணும்னா அவ்வளோ பெரிய குளம் இருக்குப்பா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து குளிக்கிறோம். நம்ம வீட்டுல வெறும் 10க்கு 10ல இத்தினூண்டுக்கு ஒரு குளத்தை கட்டி வச்சிருக்கேன்ப்பா. அந்த கிராமத்துல நாங்க விளையாடணும்னா அவ்வளோ பெரிய மைதானம் இருக்குப்பா, இங்க வெறும் பிளே ஸ்டேஷனை கொடுத்து டிவியை பார்த்து விளையாட சொல்றேன்ப்பா. அந்த கிராமத்துல கோழி இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி பாட்டியும் தாத்தாவும் அவ்வளவு கதை சொல்றாங்கப்பா. என்னை சுத்தி எப்பயுமே ஒரு 10 பேர் உட்கார்ந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்கப்பா. இங்க யாருமே இல்லையப்பா, ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கே, நம்மளை மட்டும் ஏப்பா ஆண்டவை இப்படி ஏழையா படைச்சிட்டான், நம்மள இந்த கிராமத்துல பணக்காரனா படைச்சிருக்கான் பாருனா. இந்த அப்பா அப்புறம் யோசிச்சாரு, இவனை தெரியாம கிராமத்துக்கு கூட்டு போய் காமிச்சிட்டோமா, பாப்பா நம்ம 2 பேரும் கிராமத்துக்கு போவோம்னா. இந்த வாழ்வியலை நாம் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? மதிப்பெண் வாங்குறதுக்கும் மார்க் வாங்குறதுக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே வர்றோமே, மதிப்பு மிக்க மனிதர்களாக மாற்றுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமா என்றால் அதைத்தான் இப்பொழுது UK பப்ளிக் ஸ்கூல் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் நான் உங்களை வந்து சந்திக்க போறோம், ஒவ்வொரு மாதமும் இந்த மாணவர்களோடு பேச போறோம். இந்த நல்ல கருத்துக்களை குழந்தைகளை ஒரு ஸ்கூல்ல டீச்சர் கேட்கிறாங்க, நீ என்ன ஆக போற, நீ என்ன ஆக போற, நீ இது கேட்பாங்களா? எல்லாருமே ஸ்கூல்ல கேட்பாங்களா? நம்ம என்ன பண்ணிருப்போம்? நாம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என்ன சொன்னோம்? பக்கத்துல இருக்கிறவன் டாக்டர்னா நம்ம இன்ஜினியர்னுவோம், அவன் இன்ஜினியர்னா நம்ம வேற ஏதாவது போலீஸ் ஆபீசர்னுவோம். கரெக்டா? நமக்கு குச்சியவே தூக்குறதுக்கு சத்து இருக்காது. போலீஸ் ஆபீசர், மிலிட்டரி ஆபீசர், என்னெல்லாமா வாய்ப்பு வந்ததெல்லாம் சொல்லியிருப்போம். இன்னைக்கு என்ன பண்றோம்? அதனாலதான் நாமுத்துக்குமார் எழுதினாரு, மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு ஒரு மல்லிகா டீச்சர் எல்லோரையும் பார்த்து நீ என்ன ஆக போகிறாய் என்று கேட்பார். கலெக்டர் என்று சொன்ன முதல் பெஞ்சில் இருக்கும் நித்யபிரியா இன்றைக்கு ரேஷன் கடை கியூவில் பாமாயில் வாங்குவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே கணக்கில் முதல் மதிப்பெண்ணை விட்டு கொடுக்காத சரோஜினி இன்று தலையில் சீப்போடு தன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அணு ஆயுத விஞ்ஞானி ஆவேன் என்று சொன்ன சி சதீஷ் இன்றைக்கு வெல்டிங் கடையில் வெல்டிங் அடித்துக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய வானூர்தி ஓட்டுவேன் என்று சொன்ன நான் கவிதை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் ஆசிரியராக மாறுவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியரானான். நான் போய் கேட்டேன், மாப்பிள்ளை எப்படிடா இருக்கேன்னு கேட்டேன், எப்படிடா இருக்கேன்னு கேட்டேன். சாக்பீஸ் படிந்த தன் கைகளை உதறிவிட்டு குண்டு சுரேஷ் சொன்னா, நான் இப்பொழுதெல்லாம் என் மாணவர்களிடம் நீ என்ன ஆக போறன்னு மட்டும் கேட்கறதே இல்லை, கேட்கறதே இல்லைன்னா. ஒரு ஸ்கூல்ல டீச்சர் கேட்டிருக்காங்க, நீ என்ன ஆக போற என்ன ஆக போறன்னு. ஒரு பையன், ஒருத்தன் வந்து டாக்டர்னா, ஒரு பையன் இன்ஜினியர்னா, ஒருத்தன் பைலட்னா, ஒருத்தன் போலீஸ்னா. ஒரு பையன் சொன்னா, டீச்சர் நான் சந்தோஷமா இருக்க போறேன் டீச்சர்னா, சந்தோஷமா இருக்க போறேன் டீச்சர்னா. டீச்சர் சொன்னாங்க, உனக்கு நான் கேட்ட கேள்வி புரியலன்னு நினைக்கிறேன், புரியலன்னு நினைக்கிறேன். அவன் சொன்னான், நான் சொன்ன பதில் தான் டீச்சர் உங்களுக்கு புரியல. வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை, வெற்றி அடையிறதுனால வாழ்க்கையில மகிழ்ச்சி வர்றதில்லை. மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்று எந்த மாணவன் புரிந்து கொள்கிறானோ அவனால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை கையாள முடியும். இது ரொம்ப டீப்பான விஷயம். ஏன் தெரியுமா? நான் நிறைய IAS ஆபீசரோட பழகுறோம், நிறைய சினிமால சாதிச்சவங்களோட பழகுறோம், டாக்டர் ஆனவங்களோட பழகுறோம், காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளோட பழகுறோம். நான் பழகக்கூடிய அத்தனை பேருமே என் வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குப்பான்னு சொல்லக்கூடிய மனிதர்களாக தான் இருக்காங்க. டாக்டர்னா சாதிச்சவங்க தானே, சந்தோஷமா தானே இருக்கணும். வாழ்க்கை முழுக்க போராட்டமா இருக்கு, தினம் நோயாளிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோன்றாங்க. போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசும்போது, என்னங்க நீங்க சிரிச்சு சிரிச்சு ஊர் ஊரா போய் பேசிட்டு இருக்கீங்க, ஊர் ஊரா சுத்துறீங்க, நாங்க பாருங்க டெய்லி பார்த்தா குற்றவாளிகளா பார்க்க வேண்டியதா இருக்குன்னு ஒரு போலீஸ் ஆபீசர். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், குழந்தைகளுக்கு மதிப்பெண்கள் மிக்க வாழ்க்கை மட்டுமல்ல, வெற்றி கிடைத்த பின்பு அவனுக்கு அந்த வெற்றியை எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் மதிப்பு மிக்க வாழ்க்கை. வெற்றி கிடைச்சிடும், வெற்றியை கையாள தெரியணுமே. தோல்வியை கையாள தெரிந்தவர்களை விட வெற்றியை கையாள தெரிவதுதான் மிகப்பெரிய விஷயம். வெற்றியை கையாள தெரியணும். வாழ்க்கையில காசு வந்துடும், பணம் வந்துடும், பதவி வந்துடும், அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு தெரியாது சார். வெற்றியை கையாளக்கூடிய குழந்தைகளாக நம்ம குழந்தை வரணும். இப்ப புதுக்கோட்டை கிட்டக்க பாக்கியலட்சுமின்னு ஒரு பொண்ணு, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணாங்க?
கொரோனா காலகட்டம், ஃபோன்ல தானே ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சா, ஸ்கூல்ஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் ஃபோன்ல தான் நடந்துச்சு. அந்த பொண்ணு ஃபோன்லயே எங்கெல்லாம் குவிஸ் காம்படிஷன் நடக்குதோ அந்த குவிஸ் காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணுவாங்க. ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன்ல அப்படி அட்டன் பண்ணும்போது நாசா நடத்துற ஒரு குவிஸ் காம்படிஷன்ல இவங்க ஆன்லைன்ல கலந்துட்டு புதுக்கோட்டை கிட்ட ஒரு ரிமோட் வில்லேஜ், ரொம்ப ரிமோட் வில்லேஜ், நாசா நடத்துற ஒரு குவிஸ் காம்படிஷன்ல கலந்துட்டு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குது, புதுக்கோட்டை மாவட்டம். இப்ப நாசா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகக்கூடிய செலவெல்லாம் நீங்க பாத்துக்கணும், அமெரிக்கால வந்து இறங்கி நீங்க வந்து உள்ளர போய் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு போறது அதெல்லாம் நாங்க பாத்துப்போம், தங்குறது சாப்பிடுறது இதெல்லாம் நாங்க பாத்துப்போம், ஆனா வந்துட்டு போகக்கூடிய செலவு நீங்க தான் பாத்துக்கணும்ன்றாங்க. அமெரிக்கா போயிட்டு வரணும் எவ்வளவு செலவாகும், 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவாகும். 2 பேர் போகணும், அவங்களாம் ஒன்னாவும் 10 லட்ச ரூபாய்க்கு மேல செலவாகும். இவங்க ரொம்ப வறுமையான குடும்பம், காசு இல்ல. இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஜெயிச்ச அந்த சர்டிபிகேட் இதெல்லாம் போட்டோ எடுத்து மீண்டும் சமூக வலைதளத்துல போடுறாங்க. இந்த மாதிரி நான் ஜெயிச்சுட்டேன், போயிட்டு வர்றதுக்கு காசு இல்ல, உதவுங்கன்றாங்க. ஒரு 1.5 வாரம் 10 நாள்ல அவங்களுக்கான காசு கிடைச்சிருச்சு, போயிட்டு வர்றதுக்கு நண்பர்கள் மூலமா காசு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் கிராமோதயான்னு ஒரு அமைப்பு வராங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றோம், நீங்க எவ்வளவு பெரிய சக்சஸ், நாங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றோம், நீங்க போயிட்டு வரதுக்கு நாங்க ஸ்பான்சர். இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், இங்க வந்த காசு எடுத்து இப்படி போட்டுப்போம், அங்கேயும் வர காசு எடுத்து இப்படி போட்டுப்போம். ஆனா அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணா, எனக்கு காசு கிடைச்சிருச்சு, அவங்க குடும்பமே வெறும் ஏழை குடும்பம் சார், குடிசை வீடு. அந்த பொண்ணு 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு தேவையான காசை நண்பர்கள் கொடுத்துட்டாங்க, எனக்கு இப்ப காசு தேவையில்லை, ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எங்க கிராமத்துல கழிவறையே இல்லைங்க, பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்க கிராமத்துக்கு நீங்க கழிவறை கட்டி தர முடியுமான்னு அந்த பாக்கியலட்சுமி கேட்டாங்க. கிராமோதய அமைப்பு ஒரு 12ஆம் படிக்கக்கூடிய பெண்ணினுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க 15 கழிவறைகள் அந்த கிராமத்துல கட்டி கொடுத்தாங்க, 15 கழிவறைகள் கட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு மகாராஷ்டிரால இந்த தமிழ் பாடத்துல கனவு மெய்ப்பட வேண்டும் என்கிற பாடத்தில் அந்த புதுக்கோட்டை பாக்கியலட்சுமியை பற்றிய இந்த கதையை மகாராஷ்டிரா மாணவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் நம் தமிழச்சியினுடைய வாழ்க்கையை பாடமாக படித்துக் கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிரா அந்த பொண்ணு என்ன ஹிஸ்டரி இப்ப படிக்கிறாங்க, அவர்களை பற்றிய பாடம் அங்க இருக்கிறது. அப்ப நம் குழந்தைகள் அடுத்தவர்களுக்கு பாடமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மதிப்பு மிக்க வாழ்க்கை என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். நாம் தான் நம் குழந்தை பார்க்கக்கூடிய பைபிள், நான் அடிக்கடி சொல்வேன், நாம் தான் நம் குழந்தை வாசிக்கக்கூடிய பைபிள், பெற்றோர்கள் தான் குழந்தை பார்க்கக்கூடிய பகவத்கீதை, பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய குர்ஆன். அவர்கள் நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் குழந்தைங்க கிட்ட பேசுங்க, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் பேசவே பேசாது. நீங்க நம்ம 5 நிமிஷம் பேசினா 10ஆம் நிமிஷம் சண்டை வந்துருது, கரெக்டா? இந்த வார்த்தை ஆமான்னு அனுபவிச்சு 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல சார், கரெக்டா? அப்ப இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. கணவனும் மனைவியும் சண்டை போடுறதுக்கு உரிமை இருக்கு, பெற்றோர்கள் சண்டை போடுவதற்கு ஒரு நாளும் உரிமை இல்லை. இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு தெரியுமா, ரொம்ப வித்தியாசம். நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறப்ப அடிச்சுக்கங்க, பிள்ளைங்க முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்க சண்டை போடுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. 10க்கு 10 வீட்டுல அவங்களை எங்க சார் அனுப்ப முடியும்னு கேட்கக்கூடாது, அந்த நேரத்துல சண்டை போடாம தான் இருந்தாலும். ஏன்னா இந்த குழந்தைங்க நம்ம என்ன பண்றோம்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல செம்ம சண்டை, அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை, அவர் கோச்சுட்டு போயிட்டாரு, பையன் போனா அம்மா கிட்ட, அந்நேரம் பார்த்து சண்டையை கேட்டான், அம்மா பேய்னா என்ன, பிசாசுனா என்ன, முண்டம்னா என்ன, தண்டம்னா என்ன அப்படின்னா. இவங்க அம்மா சண்டை போட்ட கோவத்துல இருந்துச்சா, பேய் அவங்க ஒப்ப இருக்க பாருங்க, ஒப்ப அந்த ஆளு தான் பேய், அந்த ஆளை கட்டி 15 வருஷம் குடும்பம் நடத்துறேன் பாத்தியா, நான் தான் பிசாசு. நம்ம வீட்டுக்கு வந்து சட்டியா கொட்டிக்கிறாங்க பாருங்க, அப்பா வீட்டு சொந்தக்காரங்கன்னு பூரா முண்டங்க. இந்த சீதனமா என் கல்யாணத்துக்கு ஒரு சேர் வாங்கிட்டு வந்தேன் பாத்தியா, இதான் தண்டம் அப்படின்னு இப்படி சொல்லாம ஒரு குழந்தைகிட்ட. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வீட்டுல சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அப்பா வீட்டு சொந்தக்காரங்க. நம்ம பையன் சும்மா இருப்பானா, வாங்க முண்டங்களா வாங்க, இந்த தண்டத்துல உட்காருங்க, பேய் சமைச்சுக்கிட்டு இருக்கு, பிசாசு வேலைக்கு போயிடுச்சு, சண்டையை போட்டு வேலைக்கு போயிடுச்சுட்டா. அவங்க பார்த்தாங்க, என்னது பேய் சமைக்குது, பிசாசு வேலைக்கு போடுறோம், வீடா இல்ல வேற எங்கேயும் போனா வந்தோன்னு. இப்ப நம் குழந்தைகள், அதனாலதான் இந்த பசங்கன்னு ஒரு படம் வந்துச்சுங்க, பசங்கன்னு ஒரு படம் வந்துச்சு. என்னப்பாண்ணா, நம் குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள்னு பசங்கன்ற ஒரு படத்துல ஒரு டயலாக் வச்சாங்க.
நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம், ஏதோ நம்ம பையில அப்படியே வடிவமைக்கிறோன்ட்டு. யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, இல்லாட்டினா ஏதாவது கல்யாண வீடு வந்துருச்சுன்னா அவனை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லு. என் பையன் என்னெல்லாம் சொல்லுவான் தெரியுமா, அவனை போய் ரைம்ஸ் சொல்லு. கராத்தே படிக்கிற பையனா இருந்தாங்கன்னா அங்கே போய் கராத்தே செஞ்சு காட்ட சொல்றாங்க. கல்யாண வீட்டில் உட்காந்து அவன் வேற வழியை வீடு பிள்ளையார் தொலைஞ்ச மாதிரி அப்படின்னு கராத்தே வீடு செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கான். பரதநாட்டியம் படிச்சு அங்கே போய் பரதநாட்டியம் ஆடுன்றது. ஒரு 4 சொந்தக்காரங்களுக்கு மத்தியில நம் குழந்தைகளை வைத்துக் கொண்டு நாம் அடையாளத்தை தேடிட்டு இருக்கோம். உண்டா இல்லையா? 4 பேருக்கு மத்தியில அந்த பையன் வரணும், மம்மி அப்படின்னு கூப்பிட்டாக்கா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். கரெக்டா? எங்க அக்கா ஒரு அக்கா சொல்லுது, சொந்தக்கார அக்கா, ராமகிருஷ்ணா என் பயலை 60,000 ரூபாய் கட்டி சிபிஎஸ்இ கிளாஸ்ல படிக்க வைக்கிறேன்டா, என்னை அம்மானு கூப்பிடுறான்டா அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், பெத்த தாயை அம்மானு கூப்பிடாம அப்பத்தானா கூப்பிடுவேன், அம்மானு தானே கூப்பிடுறாரு. மம்மின்னு கூப்பிட வேணாமா அப்படின்னுச்சு. மம்மின்னு கூப்பிடுமா? நான் சொல்லிட்டு போனேன், மம்மின்னு என்ன தெரியுமா? மம்மி என்ன தெரியுமா? பதப்படுத்தப்படாத போனோன்னு அர்த்தம். அதை உன் வீட்டுக்காரனால கூப்பிட முடியல, அதனால அந்த ஆளு பையனை விட்டு கூப்பிட சொல்றேன், அம்மானு கூப்பிடுமான்னு. நீங்க தமிழுடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்க மற்ற மொழிகள்லாம் ஒரு எழுத்து அறிமுகப்படுத்தும் போது ஏ ஃபார் ஆப்பிள் தானே அறிமுகப்படுத்தினாங்க. இந்த தமிழ் மட்டும் என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஆ அம்மான்னு பாசத்தை காட்டி அறிமுகப்படுத்துச்சு. அது எந்த ஒரு மொழியாக இருக்கலாம், உங்களுடைய தாய்மொழி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனா வீட்டுல, நான் இன்னைக்கும் சொல்லிட்டு போறேன், வீட்டுல தாய்மொழியை பேசும்போதுதான் அந்த பாண்டிங் 2 பேருக்கு வரும். அம்மாக்கும் அவங்க அந்த பாண்டிங் வரும். நானு ஒரு பையன் கிட்ட சொல்றேன், டே தமிழ்ல மட்டும்தான்டா பெரியம்மான்னு கூப்பிடலாம், கரெக்டா? சின்னம்மான்னு கூப்பிடலாம், அத்தைன்னு கூப்பிடலாம். இங்கிலீஷ்ல எல்லாத்துக்குமே ஆன்டின்னு தான்டா பேருன்னு. அதெல்லாம் இல்லையே, நான் கூப்பிடுவேனே அப்படின்னா. எப்படிரா அப்படின்னேன். இப்ப நான் எங்க அம்மாவை எப்படி கூப்பிடுறேன்? மம்மி. சுருக்கிட்டோம், மம். ஓஹோ. பெரியம்மாவை மேக்சிமம், சின்னம்மாவை மினிமம். இவன்ட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. கும்பிட்டு நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நம்ம பசங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பான முறையில் வேணும். இட் இஸ் அ பிசினஸ் லாங்குவேஜ். ஆனால் உங்களுக்குள் ஒரு பாண்டிங் ஏற்படணும்னு வச்சுக்கோங்களேன். தாய்மொழியில் பேசுங்க, அதுக்கப்புறம் தாய்மொழியிலும் அதிகமாக பேசுங்க. 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எல்லாரும் முன்னாடியும் நம்ம குழந்தைகளை வைத்து ஒரு அடையாளம் தேடணும்னு நினைக்கிறோம்ல, ரைம் சொல்லணும். என் பையன் அப்படி வளர்த்திருக்கேன், நான் அதை காட்டணும்னு நினைக்கிறோமா? எங்க வீட்டுக்கு சார் லயன்ஸ் கிளப்லேருந்து வந்திருந்தாங்க. சென்னையில லயன்ஸ் கிளப்லேருந்து வந்து என்னை நிகழ்வுக்கு பேசுறதுக்காக வந்திருந்தாங்க. திடீர்னு வந்துட்டாங்க. இப்போ நம்ம உடனே நம்ம வீட்டில் சாதாரண காஸ்டியூம்ல தான் இருப்போம், ஷார்ட்ஸ் டிஷர்ட்டோட இருப்போம். திடீர்னு லயன்ஸ் கிளப்லேருந்து விஐபிஸ்லாம் வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாலில் உட்கார சொல்லுங்கன்னு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், வேஷ்டி சட்டையெல்லாம் மாற்றிட்டு இருக்கேன். ஹாலில் என் சின்னவன் விளையாடிட்டு இருக்கேன். 2வது சொன்னேன்ல, 2வது படிக்கிறேன். ஆமாம், நான் பண்ண விதியெல்லாம், நான் பண்ண பாவம் எல்லாம் இணைந்து என்னையை போலவே வந்திருக்கிறாரு. 2வது போய் விளையாடிட்டு இருந்தேன் ஹாலில். இந்த லயன்ஸ் கிளப்ல அந்த ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க. இவன் விளையாடிட்டு இருந்தான். அவங்கள ஒரு பெரியவர் இல்ல, அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். இவனை கூப்பிட்டு, ஏப்பா உனக்கு தமிழ் பாட்டுலாம் தெரியுமா அப்படின்னாரு. இவே தெரியும்னா அவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம மேடையில எல்லாம் போய் பேசுறோமா, அதனால இவனுக்கு தேவாரம், திருவாசகம், திருக்குறள் இதெல்லாம் தெரியும்னு நினைச்சிருக்காரு. அவனை கூப்பிட்டு, உனக்கு தமிழ் பாட்டுலாம் தெரியுமா? தெரியும், எங்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னாரு. தேவாரம் அவர் எதிர்பார்த்தாரு, திருவாசகம் எதிர்பார்த்தாரு. என் பையன்ல டண்டனக்கா டக்கா 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 டண்டனக்கா டண்டனக்கா எங்க தலை டீ யாருன்னா முடிச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு தளபதி கச்சேரி அந்த போய் அவரு மிரண்டு போய், ஏப்பா உங்க அப்பா பேச்செல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னாரு. உங்க அப்பா மேடையில எல்லாம் போய் பேசுறாரு, நீ உங்க அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னாரு. எங்க அப்பா பேச்சு நான் வீட்லயே கேட்க மாட்டேன், இதுல மேடையில வேற போய் கேட்க மாட்டான். எனக்கு பதறது உள்ளற வேகமா வேட்டியெல்லாம் கட்டிட்டு ஓடி வர அவர்கிட்ட சொல்றான், எங்க அப்பா பேச்செல்லாம் ரொம்ப கேட்காதீங்க, போர் அடிக்குங்க, 10 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாதுங்க, அவங்க பேசுறதுக்கு தான் புக் பண்ண வந்திருக்காங்க. நான் பதறி அடிச்சு ஓடி வரேன், டே அவங்க நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க, நான் கூட்டு போல. இப்ப இந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளோட இருக்கிறது தானே சிறந்த விஷயம். அவனுக்கு போய் தேவாரத்தை சொல்லி, திருவாசகத்தை சொல்லி நீ படிச்சே ஆகணும்னா, இந்த குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில் வெம்பி விடக்கூடிய தன்மை இருக்கணும். அவங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வர்ற வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு பொறுத்து இருக்கணும். பார்த்து கத்துப்பாங்க, சில விஷயத்த பார்த்து கத்துப்பாங்க. எங்க வீட்டுக்கு மதுரையில இருந்து எங்க மாமா வந்திருந்தார், சொந்தக்கார மாமா மதுரையிலேருந்து வந்திருந்தேன். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது வீட்டுக்கு பெரியவங்க வந்தா என்ன சொல்லுவோம்? காலில் விழுடா, ஆசீர்வாதம் இதெல்லாம் சொல்லுவோமா? அவன்கிட்ட சொல்றேன், என் பையன்கிட்ட, டே காலில் விழுடா,
ஆசீர்வாதம் வாங்கணும்டா, காலில் விடான்னு. அவன் இல்லை, நீ உழு நானும் விழுறேன், நீ விழு அப்படின்னா. சரி, நானும் அவருமா சேர்ந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினான். அந்த ஆளு பதறி அடிச்சு சட்டப்பையிலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. கிழிஞ்ச 10 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. இவன் சார் அந்த 10 ரூபாய் இப்படி பார்த்துட்டு அவர்கிட்டயே கேட்கிறான், இதுல ஒரு லேஸ் சிப்ஸ் கூட வாங்க முடியாது, இதை எடுத்துட்டு நீ மதுரையிலேருந்து கிளம்பி வந்துட்ட, இந்த ஆண்டு அவன்கிட்ட கொடுத்து போட்டு அவன்கிட்ட. நான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் கொஞ்ச நேரம் உள்ளர போய் உட்காந்துருந்தார். கேட்குதுல பரவாயில்ல. அவர் கொஞ்ச நேரம் உள்ளர போய் உட்காந்துருந்தார். என் பையனை சொல்றேன், மாமாவை சாப்பிட கூப்பிட்டு, அப்பத மாதிரி பேசக்கூடாது, சாப்பிட கூப்பிட்டு மரியாதையா சாப்பிட கூப்பிட்டு அப்படின்னு. மரியாதையா சாப்பிட கூப்பிடுவா, அப்புறம் மாதிரி பேசக்கூடாது. போனா மாமா சாப்பிடவா, மரியாதையா சாப்பிட. அந்த ஒருத்தர் எல்லாம் இப்படியே முறைச்சு நான் அப்புறம் வந்து சும்மா பேசுகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டாரு சார். தூங்க போயிட்டாரு. டிவியில ஒரு விஐபி ஒருத்தர் இறந்து போயிருந்தாரு. அந்த நேரத்தில் விஐபி இறந்து போயிட்டாரு. அவருடைய கடைசி இறுதி சடங்குகள் நடந்துட்டு, இந்த இறுதி சடங்குகள் நேரடி காட்சியா காட்டுறாங்க டிவியில. ஒவ்வொருத்தரா நம்ம ஊர்ல வெளிநாட்டுல நடந்த ஒரு விஷயம் அது டிவியில ஓடிட்டு இருக்கு. யாரோ ஒரு விஐபி இறந்து போயிட்டாங்க. இந்த விஐபி இறந்து போனதை இந்த காட்சியை லைவ் ஓடிட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் மலர் வளைய வச்சு அவர் காலை தொட்டு கும்பிடுறாரு. எங்க வீட்டுல இதே மாதிரி ஒரு வட்டமா ஒரு தலகாணி இருக்கும். எங்க மாமா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. என் பையன் போன அந்த வட்டமா ஒரு தலகாணி எடுத்தான். அந்த ஆளு காலில் வச்சான், தொட்டு கும்பிட்டு. இப்ப அவர் முடிச்சு பார்த்தாரு. டிவியில இறுதி காட்சி, இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. எங்க வீட்டுல கரெக்டா அந்த வட்ட தலகாணியை வச்சு கும்பிட்டான்ல. அன்னில இருந்து அவர் யோசிச்சா, இங்க உங்க வீட்டுக்கு நான் வந்துடுறேன், என்ன கேட்டு போனேன். இந்த குழந்தைகள், நான் இன்னைக்கு அடிக்கடி சொல்றேன், குழந்தைகள் கற்று கொடுப்பதற்கு விரும்பவில்லை, கற்றுக் கொள்வதற்கு விரும்புகிறார்கள். தானா ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு கத்துக்கிறதுக்காக விரும்புறாங்களே தவிர கற்றுக் கொடுப்பதே அவர்கள் விரும்புறதே கிடையாது. எப்படி அவங்க பொதுவா பார்த்து கத்துக்கணும். அதனாலதான் நாங்க அடிக்கடி சொல்லுவோம், நாம் தான் நம் குழந்தைகள் பார்க்கக்கூடிய பைபிள். ஒரு அப்பா கிட்ட இதே மாதிரி ஸ்கூல்ல நம்ம சொல்லிட்டு போற பெரிய விஷயம் என்னன்னா, தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவருமே பெரிய ஒத்துழைப்பு, இந்த பள்ளிகளுக்கு என்ன தெரியுமா ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஆசிரியர்களை தங்கள் குழந்தைகளை கண்டிப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அனுமதிக்கணும்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஆசிரியர்களால் கண்டிக்கப்படாத குழந்தைகள் பின்னாளில் காவலர்களால் கண்டிக்கப்படுவார்கள். ஆசிரியர்கள் கைகளில் இருந்து பிரம்புகள் பிடுங்கப்பட்டால் காவலர்கள் கைகளில் அந்த பிரம்புகள் கொடுக்கப்படும். கரெக்டா? நம்மளை பார்த்துதான் நம்ம குழந்தை வளருவோம். நம்ம ஆசிரியர்கள் முக்கியமான விஷயம், வீட்டுல ஒரு டீச்சர் சொல்லியிருக்காங்க சார் அப்பா கிட்ட, சார் உங்க பையன் என்ன சார் பக்கத்துல உங்க பையன் பேராவை எடுத்துட்டு போயிடுறான், பென்சில் எடுத்துட்டு போயிடுறான், ரப்பர் எடுத்துட்டு போயிடுறான், நோட்டெல்லாம் எடுத்துட்டு போயிடுறான், உங்க பையன் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சார். அந்த அப்பால பையனை கூப்பிட்டாரு, ஏன்டா பக்கத்துல கூப்பிட்டு நோட் எடுக்கிற, பேனாவை எடுக்கிற, பென்சில் எடுக்கிற, அப்பா கிட்ட சொல்லு, அப்பா ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டாரு. கூப்பிடுவானா? நம்மை பார்த்துதான் சார் வளருவாங்க. ஜூக்கு போனாரு, ஒரு அப்பாவும் பையனும் ஜூக்கு போனாங்க. அந்த ஜூ கீப்பர் இருப்பார்ல, அவர் சொன்னாரு, சார் உங்க பையனை பார்த்தா 5 வயசு ஆன மாதிரி தெரியல, போங்க சார் அப்படின்னாரு. அந்த அப்பா சொன்னாங்க, இல்ல என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கான டிக்கெட்டை கொடுங்கன்னு. அவனுக்கான டிக்கெட் கொடுங்க, என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு, டிக்கெட் கொடுங்க. சார் உங்க பையனை பார்த்தா 5 வயசு ஆன மாதிரியே தெரியல சார், கூட்டிட்டு போங்க சார், நானே சொல்றேன்ல சார், கூட்டிட்டு போங்க சார். அந்த அப்பா சொன்னாங்க, இல்ல என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கான டிக்கெட்டை கொடுங்க, 60 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுங்க. ஜூக்கு இப்ப கேட்பாரு, ஏன் சார் இவ்வளவு அடமட்டா இருக்கீங்க, நான் தான் சொல்றேன் போக வேண்டியதானே. அவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா, என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியும், என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஒரு 60 ரூபாய்க்காக எங்க அப்பா நேர்மையற்றவன்னு என் பையன் நினைச்சிடக்கூடாது. எங்க அப்பா நேர்மையானவன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் நேர்மையா இருக்கணும்னு என் பையன் நினைப்பான். 60 ரூபாய் இன்னைக்கு நான் ஏமாத்தினேன்னா என் பையன் நாளைக்கு 6000 ரூபாய் ஏமாத்துவான் அடுத்தவங்க இருந்து. என் பையன் மதிப்பு மிக்க பையனாக இந்த உலகத்தில் வளர வேண்டும். இப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு தான் அப்படிப்பட்ட பசங்க வளர முடியும். அப்பா அடிக்கடி சொல்லுவேன், பையன் முன்னாடி அப்பா வட்ட வட்டமா சிகரெட்டு பிடிச்சா பையன் வளர்ந்து மாவட்டமா பிடிப்பான். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் அந்த புள்ள வளரும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராகவும் தீயவராகவும். நீங்க யாரும் கேட்ட கொட்டாய் விடுறீங்களா? பேசுறது நானும் கொட்டாவி உங்களுக்கு
பரவாயில்ல, நான் அதான் சார் கிட்ட கேட்டேன், சார் நான் எவ்வளவு நேரம் சார் பேசலான்னு. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, எங்க ஆளுங்க வந்து ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு வாங்கினாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம், மழை வந்ததுல எந்திரிச்சு வெளியே போக முடியாது. அதனால வருண பகவானுக்கு சத்தம் கேட்கலனாலும் பரவாயில்ல, எப்படினாலும் நீங்க வெளியே போக முடியாது, இங்கதான் இருந்தாகணும். இல்ல நாம மழை நிற்கிறது என் மேல நிக்காது. அதுவும் ஒரு இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய கொடை தானே. உங்களை எல்லாம் ஒரு குளிர்ந்த மனநிலையில் வைத்து உங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று இயற்கை ஆசைப்பட்டு உங்களுடைய ஆசீர்வதிக்கிறது தருணம். நாங்க சொல்லுவோம், திருவிழா முடிஞ்சா மழை வரும், நல்ல விஷயங்கள் நடந்தா மழை வரும். நல்லால் ஒருவர் உலரின் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழையினர் வள்ளுவர். அப்படி குழந்தைகளினுடைய நலன் கருதி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களுக்காக இயற்கை மழை பெய்து ஆசீர்வாதம் உங்களுக்காக. அதனால இந்த நேரம் ரொம்ப அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான். அப்பாக்களை பார்த்து, ஏப்பா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே ஒரு வாசகம் போட்டாங்கல்ல. நான் இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு கொடுத்துமா, ஆண்களை விட ஆண்களுக்கு பொறுப்பு இருக்கு, ஆனால் இந்த இயற்கை கொடுத்த பெரிய கொடை என்ன தெரியுமா? பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு தன் குழந்தை எதை சொல்ல வருகிறான் என்று அவன் சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த இயற்கை பெண்களுக்குத்தான் கொடுத்திருக்கு. அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொன்னா அப்பா சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா அவன் முகத்தை பார்த்து என் பிள்ளை பசியில இருக்கான், என் பிள்ளை யாரோ திட்டாங்க, யாரோன்னு கூட சொல்ல மாட்டாங்க, டீச்சர் திட்டாங்க சொல்லிடுவோமா? இல்ல ஃப்ரெண்டு கிடைச்சு வச்சுட்டா என்னடா ஆச்சு முகத்தை பார்த்தே கேட்கிறோமா? முகத்தை பார்த்தே கேட்கக்கூடிய தன்மை ஆண்களை விட பெண்களுக்கு. நீங்க அதனாலதான் இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவோம், ஸ்கூல்ல இந்த எல்கேஜி கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அம்மா வயதை இருக்கக்கூடியவங்களை தான் டீச்சரா போடுவாங்க. கரெக்டா சார்? நீங்க நல்லா கெடாமிஸை வச்சு ஒருத்தர் வந்து எல்கேஜி பையன்கிட்ட இந்த இட்லி சாப்பிடு, அதே பயந்துருவியான். அம்மா வீட்டுல ஒரு பூச்சாண்டி இருக்கிறது பார்த்தாலும் ஸ்கூல்ல ஒரு பூச்சாண்டி இருக்காருமா, நானும் போக மாட்டேன் பாட்டுருக்கேன். ஒரு பையன் அம்மா கிட்ட போயிருக்கான், அம்மா ஐ லவ் யூமா அப்படி சொன்னான். இங்க அங்கெல்லாம் எப்படி தெரியல, சென்னையில வச்சுட்டாங்க ஐ லவ் யூமா. அந்த பையனுக்கு அப்ப 5 வயசு. ஐ லவ் யூமா. அந்த அம்மா சொன்னாங்க ஐ லவ் யூடா தங்கம். 5 வயசு. இப்ப அந்த பையனுக்கு 10 வயசு. போனா அம்மா ஐ லவ் யூமா. இந்த சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் கேட்டேன்னா நான் வாங்கியே தரமாட்டேன், ஓடிடும். இந்த பையனுக்கு 15 வயசு. அம்மா ஐ லவ் யூமா. எத்தனை சப்ஜெக்ட்லடா ஃபெயிலு? நான் போக மாட்டேன் உங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு, நீயே ஓடி போய் கையெழுத்து வாங்கிக்க. இந்த பையனுக்கு 25 வயசு. 25 வயசு. அம்மா கிட்ட போனா, அம்மா ஐ லவ் யூமா. யாரா அந்த பொண்ணு? இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒத்து வராது, பாத்துக்க. அதனால நம்ம வீட்டுக்கு. இப்ப அந்த பையனுக்கு 35 வயசு. போனா, அம்மா ஐ லவ் யூமா. நான் தான் அப்பயே சொன்னேன் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஒத்து வராது. கேட்டியா என் பேச்ச? இப்ப அந்த அம்மாக்கு 75 வயசு, பையனுக்கு 50 வயசு. போனா, அம்மா ஐ லவ் யூமா. நான் எந்த சொத்து பத்திரத்திலையும் கையெழுத்து போட மாட்டேன். உங்க அப்பா போறப்பே சொல்லிட்டு போயிட்டாரு, எதுலயும் அவனை நம்பி கையெழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் எதுலயும். இப்ப 5 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் அந்த பையன் சொன்ன ஒரே வார்த்தை தானே. ஆனால் தன் குழந்தை எதற்காக தன் முன்னால் நிற்கிறான் என்று கண்டுபிடிக்கக்கூடிய பெரும் சக்தியை இந்த பிரபஞ்சம் பெண்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறது. அப்ப அப்பாக்கெல்லாம் மெடிக்கல் லீவ் போட்டு போலாமான்னு அர்த்தம் கிடையாது. ஆண்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்கள் போன தலைமுறையினர், அப்பா மக்கள் இருந்தாங்கல்ல, போன தலைமுறையையும் இந்த தலைமுறையையும் காக்க வேண்டிய காவலர்கள் ஆண்கள். பெண்கள் இந்த தலைமுறையையும் அடுத்த தலைமுறையை எடுத்து வரக்கூடிய பெரிய பொறுப்பு தாய்மார்களுக்காகத்தான் இருக்கிறது. அதனால வச்சாங்க, இந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு வச்சாங்க. நீங்க சத்ரபதி சிவாஜி தெரியுமா? சிவாஜினா சினிமால நடிச்சவர் இல்ல, சத்ரபதி சிவாஜி மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி. அவங்க அம்மாவும் அவங்களும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க, பகடைக்காய் விளையாடிட்டு இருக்காங்க. இவர் கேட்கிறாரு, அம்மா உனக்கு என்னமா வேணும், ஜெயிச்சா உனக்கு என்னமா வேணும்னா. அம்மா விளையாடிட்டு இருந்தவங்க அந்த ஆட்டத்துல ஜெயிச்சிட்டாங்க, என்னமா வேணும்னு கேட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, போய் அந்த ஜன்னல்ல இருக்கிற திரைச்சீலையை விளக்கி தூரமா அந்த எதிரி நாட்டினுடைய கொடி பறக்கிறத காட்டுறாங்க. நான் தினம் இந்த ஜன்னலை திறந்து பார்ப்பேன், எதிரி நாட்டினுடைய கொடி தெரியுது,
நாளைக்கு காலையில அதுல ஓம் குடி தெரியணும் அப்படின்னாங்க. சிவாஜி மிரண்டு போய் கேட்டார், எப்படிமா ஒரு நாள்ல நான் எப்படிமா படம் எடுப்பேன், ஒரு நாள்ல எப்படிமா ஜெயிப்பேன், நீ என்ன வேணும்னு கேட்ட, நான் சொல்லிட்டேன், கொடுக்கறதும் கொடுக்காததும் உன்னுடைய இஷ்டம். அந்த அம்மா போயிட்டாங்க. மறுநாள் காலை விடுகிறது. அந்த அம்மா பெரும் ஆச்சரியத்தோடு பெரும் எதிர்பார்ப்போடு அந்த திரைச்சீலையை விளக்கி பார்க்கிறார்கள். அது எதிரி நாட்டினுடைய கொடி வீழ்த்தப்பட்டு வீரன் சத்ரபதி சிவாஜியினுடைய கொடி அங்க பட்டோடு வச்சிருக்காங்க. அம்மாவுக்காக இவர் போய் ஆசீர்வாதம் வாங்க போறாரு. அம்மா கிட்ட கேட்கிறாரு, அம்மா அம்மா எப்படிமா என்னுடைய சக்தி எனக்கு தெரியாம இருந்துச்சு, உனக்கு எப்படிமா இதை கேட்கணும்னு தோணுச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, ஒரு குழந்தையினுடைய சக்தி என்ன என்பது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அந்த குழந்தையினுடைய முழு சக்தியும் பெற்ற தாய்க்கு மட்டும்தான்ப்பா தெரியும். உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லைனாலும் எனக்கு உன் மீது நம்பிக்கை இருந்ததுன்னா. இந்த அம்மாக்கள் சொல்ல வேண்டிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைகள் கிட்ட நல்ல பாசிட்டிவான வார்த்தையை சொல்லணும். குழந்தைகிட்ட நீ ஜெயிச்சிருவப்பான்னு சொல்லணும், நல்ல முன்னேறி வந்துருவப்பான்னு சொல்லணும், நீ ஒரு அதிகாரியாக வருவப்பான்னு சொல்லணும், அத்தனை பேருடைய வீட்டு குடும்ப கஷ்டத்தை நீ தீர்த்திருவப்பான்னு உங்க குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்? நேர்மறையான வார்த்தைகளை சொல்லணும். நம்ம என்ன பண்றோம்? சனியனை உங்க அப்பா மாதிரியே சாவடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. கரெக்டா? நல்ல வார்த்தைகளை, நேர்மறையான வார்த்தைகளை குழந்தைகளை சொல்லவே தவிர தீய வார்த்தைகளை, நெகட்டிவான விஷயங்களை சொல்லவே கூடாது. எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். ஒரு பையன் வர்ற அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல நீ என்ன ஆக போறன்னு கேட்டாங்கம்மா, நான் குதிரை வண்டிக்காரனாவேன்னு சொன்னேம்மா, எல்லாரும் சிரிச்சுட்டாங்கம்மா. நான் கல்கட்டால நடந்த சம்பவம். அவங்க அம்மா கேட்டாங்க, ஏன்டா குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு சொன்னேன். இல்லம்மா, எங்களுக்கு குதிரை வண்டி ஓட்டுறாருல அவர் ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு, அந்த குச்சியை வச்சு அழகா இப்படி ஓட்டுவாரு, எனக்கு அந்த குதிரை வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்குமா, எனக்கு குதிரை வண்டி ஓட்ட ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் குதிரை வண்டிக்காரன் ஆவேன்னு சொன்னேனம்மா. எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா. டாக்டர் இன்ஜினியர் சொன்னவங்களா குதிரை வண்டிக்காரனா சிரிக்கிறாங்கம்மா. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க? நேரா உள்ள போய் ஒரு படத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பையன்கிட்ட காமிச்சாங்க, நீ குதிரை வண்டிக்காரன் ஆக வேண்டும் என்று நினைத்தது தப்பு இல்ல, ஆனால் குதிரை வண்டிக்காரன் ஆக வேண்டும் என்றால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய குதிரை வண்டிக்காரன் போல் மாற வேண்டும் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் குதிரை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த படத்தை எடுத்து காமிச்சாங்க. பாரத யுத்தத்துல இப்படிப்பட்ட ஒரு குதிரை வண்டிக்காரனாக மாற வேண்டும் தான். அந்த சிறுவன் தான் நரேந்திரன் என்கிற அந்த சிறுவன் தான் பிற்காலத்தில் பகவத்கீதையை உலகத்துக்கெல்லாம் எடுத்து சொன்ன விவேகானந்தராக மாறினார் என்று சொன்னால், ஒரு சாதாரண நரேந்திரனை ஒரு ஆளுமை மிக்க விவேகானந்தராக ஒரு தாயால் மாற்ற முடிந்தது. ஒரு அம்மா கிட்ட டீச்சர் சொல்றாங்க, யுவர் சன் இஸ் ஃபிட் ஃபார் நத்திங் எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த பையனுக்கு சரியா காது கேட்காது, அவங்க பையனுக்கு சரியா காது கேட்காது. தினம் ஸ்கூல்ல விடுவாங்க. அந்த பையன் வந்து ஃபிட் ஃபார் நத்திங் எழுதி கொடுத்தாங்க. இந்த அம்மால ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வந்து பார்த்தாங்க, ஃபிட் ஃபார் நத்திங். அவங்க யோசிச்சாங்க, நம்ம இந்த டீச்சர் யார் என் பிள்ளைய சொல்றது ஃபிட் ஃபார் நத்திங்னு? நானே என் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். அந்த அம்மா அவனுக்கு, அந்த பையனுக்கு அறிவியலையும் புவியியலையும் அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பிற்காலத்தில் ஃபிட் ஃபார் நத்திங் என்று சொல்லப்பட்ட அந்த காது கேட்காத சிறுவன் தான் டாமி என்கிற அந்த சிறுவன் தான் பிற்காலத்தில் உலகத்திற்கே வெளிச்சத்தை தந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற சிறுவனாக. இன்னைக்கு அமெரிக்கால கரண்ட் இல்லைன்னா அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த கரண்டையும் ஆஃப் பண்ணி, இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லை என்றால் இந்த உலகம் இப்படித்தான் இருட்டாக இருக்கும்னு ஒரு காட்சி போடுவாங்க. மொத்த கரண்டையும் ஆஃப் பண்ணி. எடிசன் சொல்றாரு, எனக்கு இந்த சம்பவம் தெரியவே தெரியாது. நான் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்ப வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எங்க அம்மா ரூமுடைய திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணேன். அப்ப எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கிடைச்சது. அவங்க ரூம்ல ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர்ல எங்க டீச்சர் என்னை பத்தி எழுதியிருக்காங்க, யுவர் டாமி இஸ் ஃபிட் ஃபார் நத்திங் எழுதியிருந்தாங்க. இதை நான் தான் கொண்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன்றது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் தான் கொடுத்தேன் ஞாபகம் இருந்துச்சு. அப்ப இவர் அந்த லெட்டரை கொடுத்திருக்காரு. அந்த அம்மா அந்த லெட்டரை படிச்சுட்டு வருத்தப்பட்டிருக்காங்க. இவன் என்னம்மா எங்க டீச்சர் எழுதியிருக்காங்கன்னு அந்த டாமி கேட்கும் போது அவங்க அம்மா சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? நீ ரொம்ப அறிவாளியாப்பா, நீ ரொம்ப பிரில்லியண்டாப்பா, உனக்கு பாடம் நடத்துறதுக்கு டீச்சருக்கே தெரியலையாப்பா, அதனால அம்மா இனிமே உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்பான்னு தாமஸ் ஆல்வா எடிசன் பதிகிறார். என் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்தது என் தாயினர் இல்லையா? இப்ப
சாதாரண டாமியை தாமஸ் ஆல்வா எடிசனாக மாற்றியது ஒரு தாயின் ஆளுமை. சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது ஒரு தாயின் ஆளுமை. சாதாரண கலாமை ஏபிஜே அப்துல் கலாமாக மாற்றியது ஒரு தாயின் ஆளுமை. சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தியாக 3 சத்தியங்கள் வாங்கி மாற்றியது ஒரு தாயின் ஆளுமை. அப்படி எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. இவ்வளவு தூரம் மூச்சு போட்டு சொன்னதுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துக்கலாம் தாய்மார்கள்லாம். உள்வாங்கிட்டீங்கன்னா போதும். கைதட்டல தாண்டி இந்த விஷயத்தை இன்னில் இருந்தாவது இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட மாட்டோமா? நம்ம குழந்தைகளுக்கு என்ன பலம் என்ன பலவீனம்னு தெரிஞ்சுக்கணுங்க. நானு அடிக்கடி சொல்லுவோம், 1330 குரலை ஒப்பிக்கிறாங்கல்ல ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தை ஆன பொண்ணு உட்கார்ந்து இவர் கத்தி எடுத்து வேலைக்கு பார்த்தாரு. இவள் தான் என்னுடைய பரிசான்னு கேட்டார். ஆமா அப்படின்னா இவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணை பார்த்து சொன்னாரு, தாயே நீ அழகாக இருக்கிறாய், அடுத்த பிறவி என்று இருந்தால் நான் உனக்கு மகனாக பிறக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பத்திரமாக உங்கள் நாட்டிற்கு சென்று வரலாம். நான் அந்த பொண்ணுல பல்லக்க விட்டு இறங்கி சத்ரபதி சிவாஜி கிட்ட சொன்னாங்களாம், உங்கள் தாய் உங்களை ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறாள், உங்கள் தாயினுடைய பாதங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி நன்றி போனார். இப்ப நான் சமீபத்துல ஊட்டியில இதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருக்கேன். ஊட்டியில இப்ப இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அவார்டு கொடுக்குறாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவார்டு கொடுக்குறாங்க. அதே போல பெஸ்ட் டீச்சர்ஸ்க்கு அவார்டு கொடுப்பாங்களா? அந்த ஸ்கூல்ல பெஸ்ட் பேரண்ட்னு ஒருத்தவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. பேரண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு பெஸ்ட் பேரண்ட்டுக்கும் அவார்டு கொடுத்தாங்க. பெஸ்ட் பேரண்ட். நான் கேட்டேன், என்ன சார் இது வித்தியாசமா இருக்கு? எல்லா ஸ்கூல்லயும் வந்து டீச்சர்ஸ்க்கு கொடுப்பாங்க, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க, இது என்ன பேரண்ட்டுக்கு? அந்த ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவம் சார். ஊட்டியில இந்த ஸ்கூல் முடிச்சோடனே ஸ்கூல் பஸ்ல போகக்கூடிய தன்மை, ஒரு 10வது படிக்கிற பொண்ணு, அப்பதான் அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி ட்ரெஸ் ஸ்டெயில் ஆயிடுச்சு. ஒரு 12வது படிக்கிற பையன் என்ன பண்ணிருக்கான், தான் சொட்டரை கலட்டி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருக்கான், இதை இடுப்புல கட்டிக்கோ, நீ வீட்டுக்கு போற வரைக்கும் இது இடுப்புல கட்டிக்க. அந்த பொண்ணு கேட்டு எதுக்குன்னு அப்படின்னு கேட்டுது. இது ஒரு விளையாட்டு, உங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது இல்ல, ஆனா இது எதுக்குன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லுவாங்க, இடுப்புல கட்டிட்டு போ அப்படின்ட்டான். அந்த பொண்ணு இடுப்புல கட்டிட்டு வந்துருச்சு. மறுநாள் அந்த சொட்டரை எடுத்துட்டு அவங்க அம்மா ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. பிரின்சிபாலை சந்திச்சிருக்காங்க. சந்திச்சுட்டு கேட்டிருக்காங்க, இந்த மகனை பெற்ற தாயை நான் நேரில் பார்க்க வேண்டும்னு போய் கேட்டிருக்காங்க. யார் யார் இந்த பையனை பெற்றது, எப்படி வளர்த்திருக்காங்க இந்த சம்பவத்தை சொல்லி அந்த பிரின்சிபால்ல இருந்து அந்த அம்மால இருந்து எல்லாரும் அந்த அம்மாவை போய் பார்த்து அவங்களுக்கு வணக்கங்களை சொல்லி அந்த ஸ்கூல்ல அந்த ஃபங்க்ஷன்ல தி பெஸ்ட் பேரண்ட் ஆஃப் த இயர்னு அந்த அம்மாவுக்கு பரிசு கொடுத்தாங்க. நாங்க அடிக்கடி சொல்லுவோம், பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால், பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னால் ஆண் குழந்தைகளை பெற்றவர்கள் டோன்ட் டச் கற்றுக் கொடுங்கன்னு கற்றுக் கொடுப்போம். டோன்ட் டச். இந்த சமூகத்திற்கு இதுதான் தேவை. ஆண் குழந்தைகள் ஒரு மாதிரி சிந்திப்பாங்க, பெண் குழந்தைகள் ஒரு மாதிரி சிந்திப்பாங்க. 2-3 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். எப்படினாலும் மழை பெய்ய தானே செய்யும். உங்கள் குழந்தைகளை நீங்கள் தயவு செய்து இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடாது. டோன்ட் கம்பேர் யுவர் கிட்ஸ். நம்ம என்ன பண்ணிடுறோம், யாராவது ஒரு சொந்தக்கார குழந்தை இருந்துச்சுன்னா நம்ம ஒப்பிடுறோமா, எங்க அக்கா பையனுக்கும் உனக்கும் ஒரே வயசு தான் சொல்றோமா, இல்ல தெரிஞ்ச பையனை தான் சொல்றோமா. ஒரு அப்பா பையனை கூப்பிட்டு சொன்னார், நீ படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் சுரேஷும் படிக்கிறான் சொல்றோமா, நீ படிக்கிற அதே புத்தகத்துல தான் அவனும் படிக்கிறான், உனக்கு எடுக்கிற அதே மிஸ் தான் சுரேஷ்க்கும் எடுக்கிறாங்க, அவன் 80 நீ 8 ஏன் அப்படின்னாரு. அவன் சொன்ன, அப்பா வேற, அப்பா வேற, அவங்க அப்பா அப்படி 80 வாங்குறியா, எங்க அப்பா நீ, உனக்கு நான் இது வாங்கினதே பெருசு போ. நம்ம கோவம் வருமா வராதா? பிள்ளை வந்து, அம்மா பக்கத்து வீட்டுல மட்டும் தோசை ரவுண்டா வருதுமா, நீ மட்டும் தோசை சுட்டுனா பாதி பாதியா மீது ஏப்பாட நம்ம கோவம் வருமா வராதா? பக்கத்து வீட்டுல போய் சாப்பிடுன்னு சொல்லுவோமா மாட்டோமா? கரெக்டா? நம்மை பிறரோடு ஒப்பிட்டால் நமக்கு எப்படி கோபம் வருகிறதோ அப்படி குழந்தைகள் என்பவர்கள் பிறரோடு ஒப்பிட்டால் அந்த குழந்தைகளுக்குமான அவமானப்படுத்துகிற ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? கணித மேதை ராமானுஜம்னு சொன்னோம்ல, த மேன் ஹூ நோஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லப்பட்ட கணித மேதை ராமானுஜம் 4 முறை ஆங்கிலத்துல ஃபெயில் ஆனவர் தெரியுமா? அவர் ஆங்கிலத்துல தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே வந்ததுனாலதான் அவருக்கு அடுத்த மேல் படிப்புக்கு போக முடியல. ஹார்பர்ல வேலைக்கு போனார்.
அவருக்கு ஆங்கிலத்தில் அந்த ஹார்பரில் வேலைக்கு போனப்ப அங்கே ஒரு தியரி எழுதி அதை அமெரிக்கன் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி, லண்டன் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி, அவங்க சென்னை பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. த மேன் ஹூ நோஸ் இன்ஃபினிட்டி என்று சொல்லப்பட்ட கணித மேதை ராமானுஜமே 3 முறை ஆங்கிலத்தில் ஃபெயிலானவர் தாங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா, ஜெயிச்சிருவப்பா 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 நீங்க கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவனை ஜெயிக்க வைக்கும். நெகட்டிவான வார்த்தைகள் குழந்தைகளை இறக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோசியர் போனார். ஜோசியர் போனவர் என்ன பண்ணாரு, அந்த பையனுடைய ஜாதகத்தை பார்த்தார். பார்த்துட்டு சொன்னாரு, உங்க ஜாதகத்துல, பையன் ஜாதகத்துல ராகு சரியில்லை, கேது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, உங்க பையன் கல் உடைக்கதான் லாய்க்கிட்டு போயிட்டார், கல் உடைக்கதான் லாய்க்கிட்டு போயிட்டார். அவங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணாங்க, அந்த ஜோசியர் அன்னைக்கே சொன்னார் கல் உடைக்கதான் லாய்க்கிட்டார், ஜோசியர் அன்னைக்கு அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த பையன் யோசிச்சாங்க, என்னைய யார் அவர் கல் உடைக்கிறதுக்கு லாய்க்குன்னு சொல்லலாம், என் கேப்பபிலிட்டி என்னன்னு அவருக்கு என்ன தெரியும். அந்த ஜோசியர் சொன்னாருன்றதுக்காக அந்த பையன் உட்காந்து படிச்சான். அப்படி படிச்சா 10th நல்ல மார்க், 12th நல்ல மார்க், டாக்டர் ஆனா. ஒரு 30 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டினாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு வயசான பெரியவர் வந்தார், வயிற்று வலிட்டு வந்தார். ஒரு 2 நாள் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. 3ஆவது நாள் சொன்னாங்க நீங்க அட்மிட் ஆகணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அட்மிட் ஆகுறாரு. இந்த டீன் என்ன சொல்லிட்டு போறாங்க, இவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு போயிட்டாங்க. 3 நர்ஸ் பார்க்க வேண்டிய இடத்துல 6 நர்ஸ், 2 டாக்டர் பார்க்க வேண்டிய இடத்துல 4-5 டாக்டர். 8 மாசத்துல குணமாக வேண்டியவர் 4 மாசத்துல குணமானார். ஃபீஸே வேணான்ட்டாங்க. இவர் ஆச்சரியப்பட்டு போய்கிட்டார். நான் ஒன்றும் விஐபிலாம் கிடையாதுங்க, நான் சாதாரண ஆளு, எனக்கு ஏன் இவ்வளவு கவனிப்பு, என்ன ஏன் இப்படி பார்த்துக்கிட்டீங்க, ஃபீஸே வாங்கினேன். அவங்க சொன்னாங்க எங்க டீன் தாங்க சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் எங்க டீன்கிட்ட போய் பேசுங்கன்ட்டாங்க. இவர் போய் டீன்கிட்ட கேட்டார், சார் நான் ஒன்றும் பெரிய விஐபிலாம் கிடையாது சார், எனக்கு ஏன் சார் இந்த ஃபீஸ்லாம் தள்ளுபடி பண்ணீங்க. அந்த டீன் சொன்னாரு, என்ன தெரியலையா, எங்க வீட்டுக்கு வந்து இவன் கல்லு உடைக்கத்தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு போனீங்களே, நான் கல்லு உடைக்க லாய்க்குன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச உங்க ஜாதகத்தால அந்த கல்லு உங்க கிட்னில இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியலையா சார், அந்த கிட்னில உடைஞ்ச கல்லை உடைச்ச நெப்ராலஜிஸ்ட் நான் தான் சார். இந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தான் சார் விட்டமின். விட்டமின் எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ விட்டமின்ஸ் இருக்குல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போட்டுமா, விட்டமின் என்னன்னு ஒன்று கொடுத்து பழங்க. அது என்ன சார் விட்டமின் என்னன்னா, நோ சொல்லி பழங்க. எல்லாத்துக்கும் சரி சரி, எப்படி அழுகுறான், இரும்புக்கு அழுகுறான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல பெற்றோர்கள் சில விஷயங்களில் கண்டிப்போடு இருந்துதான் ஆகும். திருவாரூர் தேர் போகும்போது முட்டுக்கட்டைன்னு ஒன்று போடுவாங்க. முட்டுக்கட்டைனா அது தேரை தடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது, தேரை சரியான பாதையில் அழைத்து செல்லக்கூடிய அந்த கருவி பெயர் தான் முட்டுக்கட்டைன்னு பேர். குழந்தைகள் தவறான வழியில் செல்லும் போது பெற்றோர்கள் தான் முட்டுக்கட்டையாக இருந்து அவர்களை நேர் வழியில் செலுத்த வேண்டுமே தவிர, பெற்றோர்களால் கண்டிக்கப்படாத குழந்தைகள் பிற்காலத்தில் போராடுபவர்களாக மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த கழுகுல ஒரு வகையான கழுகு இருக்கு, ராஜாளி கழுகுன்னு பேர். இந்த ராஜாளி கழுகு என்ன பண்ணும்னா, மரத்துல கூடு கட்டாது, மலையில கூடு கட்டும். மலையில கூடு கட்டும். இந்த மலையில இந்த குஞ்சுகள் என்ன திரும்ப பண்ணும், கழுகு குஞ்சு என்ன திரும்ப பண்ணும், இப்படி நகட்டி 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 கொண்டு வந்து மலையினுடைய உச்சிக்கு அந்த கார்னருக்கு கொண்டு வந்து கீழே தள்ளி விட்டுரும். தன்னுடைய குழந்தைகளை கீழே தள்ளி விட்டுரும். மேலிருந்து அந்த கழுகு கீழே விழுமா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே பதறும், அம்மா தள்ளி விட்டுரும். மேலிருந்து கீழே விழுமா, கரெக்டா இந்த பூமியை உழுகும் போது வந்து அப்படி கொத்தி திரும்ப மேல எடுத்துட்டு போயிடும். கரெக்டா கீழே விழ விடாது, பிடிச்சு மேல எடுத்துட்டு போயிடும். திரும்ப அதே மாதிரி தள்ளி விடும், திரும்ப பிடிச்சு மேல எடுத்துட்டு போயிடும். எப்படி இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு, எதுக்குமா இந்த பருத்தி மூட்டை அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு கேட்கும். ஏன் நீ தள்ளி விடுற, ஏன் வந்து பிடிக்கிறேன், ஏன் தெரியுமா, அது மேலிருந்து கீழே விழக்கூடிய அந்த ஆபத்தை சந்திக்கும் போதுதான் அதற்கான ரெக்கைகள் முளைக்குதான். அதற்கான ரெக்கைகள் நம் குழந்தைகளை நம் கட்டுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கான ரெக்கைகள் முளைக்காது. உங்கள் குழந்தைகளை தானாக சிந்திக்க வைங்க, உங்கள் குழந்தைகளை தானாக செயல்பட வைங்க. உங்களுடைய நிழலுக்குள்ளேயே அந்த குழந்தைகளை வைத்திருந்தால் அந்த குழந்தைகளுக்கான ரெக்கைகள் முளைக்காது. கடைசி விஷயம், 2 விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். உங்கள் குழந்தைகள், நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நாம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? கரெக்டா? நாம பட்ட கஷ்டம், ஆனால் அப்பாவும் அம்மாவும் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அப்பா அம்மா பட்ட கஷ்டம் குழந்தைக்கு தெரிய பட வேணாம், ஆனால் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியணும். மதுரையில நடந்த சம்பவம், மேலூர்ல கார்த்திக்னு ஒரு பையன் சரியா படிக்கவே மாட்டான். 11th ஸ்டாண்டர்ட்ல 60 மார்க் வாங்கினா பெரிய விஷயம்.
அவங்களுக்கு அப்பா கிடையாது, ஒரே ஒரு தம்பி. அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு நாள் அவங்க வீட்டில் இதே மாதிரி கரண்ட் இல்லை. அம்மா கிட்ட போய் கேட்குறான், அம்மா கரண்ட் இல்லைம்மா, நாளைக்கு பரிச்சை என்ன பண்ணுறதுன்னு. பக்கத்தில் தான்ப்பா அந்த கல்யாண மண்டபத்தில் நான் வேலை பார்க்குறேன், நீ என் கூட வாழ்றாங்க. இவன் யோசிக்கிறான், அம்மா தினம் கல்யாண மண்டபத்தில் போய் வேலை பார்க்குறேன், கல்யாண மண்டபத்தில் போய் வேலை பார்க்குறேன்றாங்களே, அப்படி என்னதான் வேலை பார்க்குறாங்கன்னு நான் பார்க்கணுன்ட்டு போகிறான். போனால் இந்த சமையல் ரூமை திறக்கிறாங்க. உள்ளர மழை மாதிரி வெங்காயம் குமிஞ்சு கிடக்கு, மழை மாதிரி வெங்காயம் குமிஞ்சிருக்கு. இவன் 2 நிமிஷம் உள்ளர போறான், மூக்கெல்லாம் கொட்டுது, தலையெல்லாம் வலிக்குது, கண்ணெல்லாம் எரியுது. ஓடி வந்துட்டான். அம்மா கிட்ட கேட்டான், அம்மா இந்த வேலையாம்மா தினம் பார்க்குற, இவ்வளோ வெங்காயத்தை நீ வெட்டணுமா? அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாப்பா நாளைக்கு கல்யாணம் இல்லை, அவ்வளோ வெங்காயத்தை நான் வெட்டணும்ப்பா. இந்த வேலையாம்மா தினம் பார்க்குற? ஆமாப்பா. உனக்கு கண்ணு எரியாதாம்மா, உனக்கு மூக்கு கொட்டாதாம்மா, தலை வலிக்கா? அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கும் தண்ணி எரியும்பா, எனக்கும் மூக்கு கொட்டும்பா, எனக்கும் தலை வலிக்கும்பா. ஆனா இதெல்லாம் நான் ஒரு 4-5 வருஷம் பொறுத்துக்கிட்டேன்னா நீ தலை தூக்கிடுவேல்ல, நீ ஜெயிச்சிருவேல்ல, நீ வந்து உன் தம்பியை படிக்க வச்சிருவேல்ல. அப்பா இல்லையடா நமக்கு, நான் தானடா போராடணும். நீ தலை தூக்கிட்டேன்னா அம்மாக்கு இந்த இதுல இருந்து விடுதலை வந்துடும்ல, நீ உன் தம்பியை படிக்க வச்சிருவேல்ல. உனக்காகவும் உன் தம்பிக்காகவும் அம்மா எதுனாலும் பொறுத்துக்க வேண்டான்றாங்க. இவனுக்கு அதுக்கப்புறம் அந்த படிப்புல இருந்து கவன சிதறல் வந்தாலே அந்த மலை மாதிரி வெங்காயம் வந்து கண்ணு முன்னாடி நிக்குது. அவங்க அம்மாவினுடைய முகம் வந்து நிக்குது, அந்த கண்ணு எரிச்சல் வந்து கண்ணு முன்னாடி நிக்குது. நீங்க நம்பவே மாட்டீங்க, 11ஆவதுல வெறும் 60 மார்க் வாங்கின பையன் 12th முடிக்கும் போது மதுரை மாவட்டத்தினுடைய 2வது மாணவனாக தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற்றான். சென்னையில் ஐஐடி காலேஜில் அவனுக்கு இடம் கிடைச்சிச்சு. ஐஐடி காலேஜில் ஆல் இந்தியா சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துனாங்க. 6 மாசத்துல ஆல் இந்தியா சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துனாங்க. எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராடக்ட் வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. முதல்ல ஆல் இந்தியா அளவில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இந்த மேலூர் கார்த்தியினுடைய ஒரு ப்ராடக்டை எக்ஸிபிட் பண்றாங்க. ஆல் இந்தியா லெவல்ல அந்த ப்ராடக்ட் தமிழகத்தின் சார்பாக ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருது. ஒரு மிஷின் கண்டுபிடிச்சான். என்ன மிஷின் தெரியுமா? வெங்காயம் வெட்டுற மிஷின். கரெக்டா சொல்றாங்க, வெங்காயம் வெட்டுற மிஷின் அந்த பையன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. நீங்க ஒரு 100 வெங்காயத்தை போட்டீங்கன்னா 1/4 மணி நேரத்தில் அதை வெட்டி கொடுத்துரும். அப்படி வெங்காயம் வெட்டுற ஸ்லைஸ் பண்ணக்கூடிய மிஷின் கண்டுபிடிச்சிருந்தான். அத்தனை பேர் வந்து பேட்டன் ரைட்ஸ் கேட்டாங்க. அந்த பையன் சொன்ன விஷயம், இதை நான் விற்பதற்காக கண்டுபிடிக்கவில்லை, என் தாய்க்காகவும் என் தாய் நாட்டிற்காகவும் கண்டுபிடித்தேன்னு அந்த பையன் சொல்லிட்டு போனான். நம்ம என்ன கஷ்டப்படுறோன்றது குழந்தைகளுக்கு தெரியணும்ல. கரெக்டா? ஈரோட்டுல கலைவாணின்னு ஒரு பொண்ணு, அவங்க அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பார்க்கிறார். கிளர்க்ல இந்த பியூனுக்கும் கீழே ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அப்படி வேலை பார்க்கிறாரு. அவர் இந்த அதிகாரிகளோட பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி போறாரு, போயிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுல அவரெல்லாம் சார் 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 அப்படி போறாரு. இந்த பொண்ணு போய் அவங்க அப்பாட்ட கேட்கிறா, அப்பா அவங்களெல்லாம் பார்த்தா உன்னோட சின்னவங்களா தெரிறாங்கப்பா, அவங்கெல்லாம் பார்த்தா பெரிய உன்னோட வயசுல சின்னவங்களா இருக்காங்க, அவங்க பின்னாடி ஏன்பா நீ போய் சார் 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 சார்னு போற? அவங்களெல்லாம் பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியல, நீ ஏன்பா அவங்களோட? அவங்க அப்பா சொல்றாரு, நான் படிக்கல, அப்பாவோட வேலையை அவங்க பைய தூக்குறதாப்பா, அப்பாவோட வேலையை அவங்க பின்னாடி போறதுதான்ப்பா, நான் படிக்கல. இந்த பொண்ணு கேட்குற, அப்பா படிச்சா ஜெயிச்சிடலாமாப்பா, நான் படிக்கிறேன்ப்பான்னு அந்த பொண்ணு படிக்கிறா. இது நடந்த சம்பவம் 12ஆவது படிக்கும் போது கடுமையாக படிக்கிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, 2022 ஈரோடு மாவட்டத்தினுடைய டெப்டி கலெக்டராக இந்த கலைவாணி உயர்ந்து தன் அப்பாவின் அதிகாரிகளாக போய் உட்கார்றாங்க. இவர் யாரு பின்னாடி எல்லாம் சார் 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 சார்னு ஓடினாரோ அவர்கள் எல்லாம் அவரது மகளுக்கு பின்னால் மேடம் 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 மேடம்னு ஓடக்கூடிய நிலையை ஈரோடு கலைவாணி உருவாக்கினார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன கஷ்டப்படுறோன்றது குழந்தைகள் தெரியணும். நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? கஷ்டப்படாம பிள்ளைய வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான்டா ஜெயிக்க முடியும்னு சொல்லி தரோம். அவனுக்கு கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாது. கரெக்ட், கஷ்டப்படாம பிள்ளைய வளர்த்துட்டு அப்புறம் கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்கணும்னு தெரிஞ்சாக்க அவனுக்கு என்னது தெரியும் இல்ல? அப்படி இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அவருடைய வாழ்க்கை முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்க சரியான விஷயத்தை கற்றுக் கொடுக்கலன்னா இந்த சமூக வலைதளம் தவறான விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்க சரியான முறையில் உங்க குழந்தைகளை என்கேஜ் பண்ணலன்னா சோசியல் மீடியா அவங்களுக்கு தவறான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். நீங்க உங்களுக்கு கதை சொல்லலைன்னா செல்போன் அவர்களுக்கு தவறான கதைகளை சொல்லிக் கொண்டே இருக்கும். ஒரு காலத்துல உங்க ரோல் மாடல் யாருன்னு கேட்டா என்ன சொன்னாங்க? மகாத்மா காந்தின்னு சொல்லியிருப்பாங்க, காமராஜர்னு சொன்னாங்க, பெரியார்னு சொன்னாங்க, நேஷனல் லீடர்ஸ் ரோல் மாடலா சொன்னாங்க, விவேகானந்தர்னாங்க, ரமண மகரிஷின்னாங்க. அதுக்கப்புறம் ரோல் மாடல் கேட்டா ஒரு எழுத்தாளர்களை சொன்னோமா, ஜெயகாந்தன், ஜெயமோகன், யாரோ ஒரு எழுத்தாளரை சொன்னோம், ராபின் சர்மா மாதிரி. அதுக்கப்புறம் சினிமா நடிகர்களை ரோல் மாடல்னு சொன்னோம்.
இன்னைக்கு என்ன தெரியுமா சார் ஆயிடுச்சு, ஒரு ரோல் மாடல் யாருன்னா இன்ஸ்டாகிராம்ல வர்ற கோமாளிகளை சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடியவர்களை வந்து ரோல் மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க. there is a difference between popularity and celebrity. நல்லா புரிஞ்சுக்கங்க. பாப்புலர் ஆகிறது வேற, செலிபிரிட்டி ஆகிறது வேற. பாப்புலர் என்பது பிரபலமாக இருப்பது, செலிபிரிட்டி என்பது கொண்டாட்டத்தக்க இருக்கிறது. இந்த பாப்புலர்ன்றது மாறிக்கிட்டே வரும். ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு அவர் யாருன்னே தெரியாது நமக்கு. இந்த தலைமுறைக்கு எம்ஜிஆரே யாரும் தெரியாது. கரெக்டா? பாப்புலர் பர்சன்ஸை மறந்துகிட்டே வருவோம். ஆனால் 2000 வருடங்கள் கழித்தும் இன்னும் திருவள்ளுவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஒரு குடியரசுத் தலைவர் பேரை சொல்லுங்கப்பானா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரை சொல்றோம். பிகாஸ் தே ஆர் செலிபிரிட்டிஸ். உங்கள் குழந்தைகளுக்கு பிரபலமாக கற்றுக் கொடுக்காதீர்கள், கொண்டாடத்தக்க கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம யூகே பப்ளிக் ஸ்கூல்ல மாரல் டைப் ஆஃப் எஜுகேஷன், இந்த வாழ்க்கையை மாரல் சார்ந்து, அறநெறி சார்ந்து, நல்ல பண்புகளோட, நல்ல ஒழுக்கத்தோட இந்த வாழ்க்கையை எப்படி சந்திப்பது என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னெடுத்துல ஹரிஷ் ரெட்டி சார் செய்திருக்காங்க. இந்த அற்புதமான இந்த தருணத்தை பெற்றோர்களை உருவாக்கி இப்படி மாதந்தோறும் ஒரு விஷயம் இந்த குழந்தைகளுக்காகவும் அவர் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு படகை 2 பேருமா சேர்ந்து ஓட்டினால் மட்டும்தான் அது கரை சேரும். எனக்கு அந்த கதை புரிஞ்சிருச்சு சார். அந்த ஒரு கதை எனக்கு சூப்பரா புரிஞ்சிருக்கு. அப்படி 2 பேருமாக ஓட்டினால்தான் அந்த படகு போய் கரை சேரும். அந்த படகு கன்னட படகா இருந்தாலும் போய் கரை சேர்ந்துருச்சு இல்ல. அப்படி நல்ல விஷயங்களை தொடர்ந்து இப்படி பெற்றோர்களுக்கு சொல்லும் போது நம்ம பயாலஜிக்கலா பேரண்ட் ஆயிடுறோம் சார். சைக்கலாஜிக்கலா ஆகுறோமான்னா ஒரு பெரிய கேள்வி வருது இல்ல. அப்படி எங்களுடைய பெற்றோர்கள் மற்ற பள்ளியினுடைய பெற்றோர்களை விட எங்கள் பெற்றோர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு பக்குவம் அடைந்த ஒரு பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய முன்னெடுத்துல எடுத்தமைக்காகவே யூகே பப்ளிக் ஸ்கூலுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைதட்டல். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதே போல நான் வைக்கக்கூடிய பெரிய வேண்டுகோள், இந்த ஆசிரியர் பெருமக்களும் இந்த குழந்தைகளினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் அந்த குழந்தைகளுக்கான பாடங்களை எடுத்து செல்ல வேண்டும். அதை அடுத்து இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயமாக்களாக இருக்கலாம், அவர்களும் தங்கள் குழந்தைகளை போல் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று பெற்றோர்களின் சார்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம். இந்த வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்ஸாக இருக்கலாம் அல்ல நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், தங்கள் குழந்தைகளை தங்களுடைய கார்களில் எடுத்து செல்லும் போது எவ்வளவு கவனத்தோடு நாம் அழைத்து செல்வோமோ அத்தகைய கவனத்தோடு பள்ளி வாகன ஓட்டுநர்கள் இருக்க வேண்டும். அந்த ஓட்டுநர்களுக்காக ஒரு பெரிய கைதட்டலை தரலாம். இந்த நேரத்தில் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். இந்த குழந்தைகளை நீங்கள் இன்னும் மேலும் 2 படகை தாண்டி அந்த படகை பார்த்துக் கொள்பவர்கள் இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப், அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை பள்ளியின் சார்பாக சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதே போல பெற்றோர்கள் உங்களுடைய பெரிய ஒத்துழைப்பு என்னன்னா 2 விஷயம் பிரின்சிபால் சார் பேசும்போது எனக்கு அது புரிஞ்சுது. ஒன்று, டீச்சர்ஸ் வந்து குழந்தைகளை கண்டிப்பதற்கு அனுமதி தரணும். 2வது, அவர்களுக்கான இப்போ ஒரு பள்ளி நடக்கணும், ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் நடக்கணும்னா எல்லாமே சரியான நேரத்தில் கிடைத்தால் தான் அந்த நிறுவனம் பெரிதாக நடத்த முடியும். அப்படி இந்த ஸ்கூல் ஃபீஸை சரியான நேரத்தில் நீங்க கொடுக்கும் போதுதான் அவர்கள் அவங்களுடைய எஃபிஷியன்டான வேயை சரியான நேரத்தில் கொடுக்க முடியும். அது நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்கு. நல்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு விஷயத்தை கேட்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம் சார். ஒரு இன்டர்வல் இல்லாம ஒரு சினிமா பார்க்குற மாதிரி உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எத்தனையோ மேடைகளுக்கு போயிருந்தாலும் கூட இங்க தங்களுடைய குழந்தைகளுக்காக செவிப்படுத்த அத்தனை பெற்றோர்களுக்கும் என்னுடைய சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு பாராட்டுகள். இந்த பெற்றோர்களை ஒரு பக்குவமடைந்த பெற்றோர்களாக மாற்றிவிட மாட்டோமான்னு தான் பெரிய விஷயமே. இப்ப என்னுடைய புத்தகம் உங்களுடைய பார்வைக்காக வச்சிருக்கோம். விழுமுன் எழுமின் என்கிற புத்தகமும் 1 நிமிட கவிதை என்கிற அந்த புத்தகமும் உங்களுடைய பார்வைக்காக. எதுக்காகனா இந்த வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல, என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே வருது. கரெக்டா? இந்த கதைகளை படிங்க, நல்ல தன்னம்பிக்கையான விஷயங்களை உங்கள் குழந்தைகளோடு அந்த தன்னம்பிக்கையான விஷயங்களை பேசுங்க, நல்ல கதைகள் பேசுங்க, கதைகள் சிந்திக்க வைக்கீங்க. நிறையா பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களா? நீங்க படிச்சிருக்கீங்களா சார்? சூப்பர். பொன்னியின் செல்வன் படிச்ச யாருக்குமே பொன்னியின் செல்வன் படம் பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? நாங்க பார்த்த வந்தியத்தேவன் வேற, நாங்க பார்த்த பூங்குழலி வேற. படித்தவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது காட்சி ஊடகம் அப்படியே கற்பனையை நிப்பாட்டிடும். ஆனா
இந்த காட்சி ஊடகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த புத்தகங்களை அதிகமாக வாசிக்கும் போது கதைகள் சொல்லுங்க. நான் ஒரு டீச்சர் பாடம் நடத்துறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையில பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா? சார் பாடம் நடத்தினார். ஒரு காக்கா வடையை திருடிட்டு இருந்தார். பையன் கேட்டான், ஏன் சார் காக்கா வடையை திருடிச்சிருக்கீங்க, எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம்ல. இல்லப்பா, ஒருத்தர் அனுமதி இல்லாம எடுத்துட்டா திருட்டுன்னு அர்த்தம் பாப்பேன். சரிங்க. மறுநாள் வந்து பாடம் நடத்தினாரு. பசு மனிதனுக்கு பால் தருகிறதுன்னு. நம்ம போய் கேட்டா, பசு ஓட்ட வந்து சொல்லிச்சா நீ திருடுற, அது கண்ணுக்குட்டி வச்சிருந்தது நீ திருடுற, போன்ட்டு வந்து சொல்லிச்சான்னா. இந்த கதைகள் குழந்தைகளுடைய கற்பனை திறனை வளர வைக்கும். கதைகள் குழந்தைகளுடைய ஆற்றலை வளர வைக்கும். கதைகள் குழந்தைகளுக்கு ஒரு புது உலகத்தை திறக்கும். இன்னிலிருந்து அட்லீஸ்ட் யூகே பப்ளிக் ஸ்கூலினுடைய பெற்றோர்களாவது மற்ற பெற்றோர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களாக மாறி தினமும் ஒரு ஃபேமிலி டைம்னு ஒரு அரை மணி நேரமாகுது. நான் என்ன கதை படிச்சேன், எங்க ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு, அது ஒண்ணுமே இல்லாத விஷயமா கூட இருக்கட்டும், ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் மூவருமாக அல்லது நீங்கள் நால்வருமாக ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அமர்ந்து பேசக்கூடிய குடும்பமாக இருந்தால் ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தை நாட்டை ஆள்பவனாக மாறுவான். அப்படியான குழந்தை இந்த பள்ளியிலிருந்து வர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி.